അങ്ങനെ പല വിഷയങ്ങൾ തിരഞ്ഞെടുത്തുകൊണ്ട് അതിന് മാത്രമേ ഈ ബുക്കുകൾ രചിക്കാവൂ. പക്ഷേ ഈ സഹോദരൻ മറ്റു പലരും പഠിച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ പോലും അദ്ദേഹത്തിന്റെ സമൂഹത്തെ மறக்காது. இன்னைக்கு எக்கனாமிக் லெவல்ல வருமானத்தை அந்நிய செலவாக ஈடுபடக்கூடியது முக்கிய பங்காளித்துவம் இருக்கக்கூடியது நம்ம மீனவர்கள். காரணம் என்னவென்றால் நான் இந்த மீன் வியாபாரத்தில் இருக்கிறதுனால சில கணக்கு எனக்கு தெரியும். அடுத்தபடியாக நம்முடைய சிறப்பு விருந்தினர் தந்தை ரிச்சர்ட் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை இப்போ இந்த ஒக்கியோட வழி நம்ம அனுபவிச்ச வேலையும் இது நமக்கு தெரியும். 5 தடவை அதாடி ஒக்கி வந்த விஷயமே அவங்களுக்கு தெரியவாட்டிருக்காங்க. நான் ஒரு ஆலோசனையா அது முழுவதும் அவர் ஒரு ஆலோசனை செய்யணும். இது உங்க மனசார்ந்த விஷயம், உங்க ஊருக்கான விஷயம். அப்படி இருக்கும்போது உங்க மக்களுடைய மொழிகளை இதை கொண்டு போக நல்லா இருக்கும். இதை உணர்ந்து ஒப்புக்கூடிய சம்பவம் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் மீனவர் மத்தியில் மறக்காமல் இருக்கக்கூடிய ஒரு நினைவாக இருக்க வேண்டும் என்று இந்த நூலை வெளியிட்டு அனைவருக்கும் ஒரு நினைவில் ஊட்டிய ஒரு பேரஸ்பில் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் இந்த நூலை வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப பதக்கமாக இருக்கும். ஏன்னா இதை படிச்சு ஒரு பாதல் இவ்வளவு உணர்வு பூர்வமாக சொல்லியிருக்கிறாரு. எதை எழுத வேண்டும் 2014 ஒக்கி புயல் வந்த போதுதான் எப்படி எழுத வேண்டும், எப்படி இந்த நிகழ்வு நடந்தது என்பதை பற்றி தெள்ள தெளிவாக 3 நாள் 3 பகல் தண்ணீரின்றி உணவின்றி எதுவும் இன்றி வாழ்க்கை என்பது ஒரு துணிச்சலான போராட்டம். அந்த போராட்டம் நிறைந்த அந்த இதை மிக தெள்ள தெளிவாக நமது ஆசிரியர் இந்த நூலிலே வெளியிட்டிருந்தார். நான் படிச்ச ஒரு 2 விஷயங்கள் என்னன்னாக்க ராமேஸ்வர அவர்களோட வார்த்தையை எந்த ஒரு மாற்றமும் இல்லாம வைகை வாடிடம் போகாத வைகை அப்படின்னு சொல்லி வைகையை பேசுறோம். அந்த கடல் சிவபெருமானுக்கு அழைப்பு காரணமாக அந்த கடலுக்குள்ளே கடக்காத நதியாக வைகை இருக்கிறது சொல்லி அந்த கடல் நீரை எல்லாம் முக்கிய புலவர்களுக்கு மத்தியில் நான் இங்கு வந்திருக்கின்ற சமவெளி மக்கள் ஏதோ நம்மை கடலை பற்றி தெரிந்து அவரோடு இருந்த நட்புக்காகவும் ஆர்வத்துக்காக சில நண்பர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் அறியும் செல்வதற்கின்ற மீனவர்கள் என்றால் யார், அதை நான் இந்த நேரத்தில் விளக்க விரும்புகிறேன். அன்றைக்கு நான் ஒரு அதிகாரியிடம் பேசும்போது என்னிடம் அவர் சொன்ன என்னன்னா, இன்னைக்கு கன்னியாகுமரியிலிருந்து குஜராத் வரையில தொழில் செய்யக்கூடிய உங்களுடைய நாட்டை சேர்ந்தவர்கள் எல்லை பாதுகாப்பு படையை விட அதிகமாக வேலை செய்கிறார். காரணம் என்னவென்றால் ஒரு வெளிநாட்டிலிருந்து நம்ம சந்தையில் பெறக்கூடிய எந்த போட்டோ கப்பலை வந்தால் முதல் தகவல் கொடுக்கக்கூடியது நம்ம மீனவர்கள் மட்டும்தான். இரண்டாவதாக இன்னைக்கு எக்கனாமிக் லெவல்ல வருமானத்தை அந்நிய செலவாக ஈட்டு கொடுக்கக்கூடியது முக்கிய பங்காளித்துவம் இருக்கக்கூடியது நம்ம மீனவர்கள். காரணம் என்னவென்றால் நான் இந்த மீன் வியாபாரத்தில் இருக்கிறதுனால சில கணக்குகள் எனக்கு தெரியும். கிட்டத்தட்ட 70,000 கோடிக்கு மேல் வருமானம் ஈட்டி கொடுக்கக்கூடிய துறை மீன்வளத்துறை. அந்த மீன்வளத்துறையினுடைய இவ்வளவு நம்ம ஈட்டக்கூடிய நமக்கு எந்த விதத்திலையும் அரசாங்கத்தின் பாதுகாப்பு இல்லை. இப்போது கொச்சியிலிருந்து ஒரு மாதத்துக்கு குறைஞ்சபட்சம் 250 கண்டெய்னர் எக்ஸ்போர்ட் ஆகி போகிறது என்றால் நம்முடைய பங்காளித்துவம் 80% நம்மளுடைய மீன் எக்ஸ்போர்ட் ஆகும். ஆனால் இதில் வரக்கூடிய அந்நிய செலவாக இருக்கக்கூடிய 10% செலவு பண்ணினாலே போதும் நம்முடைய மீனவர்களை பாதுகாப்புக்கு உதவான. இதுவரையிலும் அரசாங்கம் அதனால் எந்த முன்னெடுப்பும் இல்லை. ஏனென்றால் நமக்கு இருக்கக்கூடிய நிலைமை எடுத்து செல்வதற்கு யாரும் இல்லை. நம்முடைய சகோதரன் சுனில் வாயிலாக இந்த புத்தகத்தை சமவெளி மக்களுக்கு மட்டுமல்ல சில அரசியல் தலைவர்களுக்கும் அதிகாரிகளுக்கு இந்த புக்கு சேர வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன். அது மட்டுமல்ல, நம்மளால் முடிந்த அளவுக்கு இந்த புக்கை இந்த நாவலை மற்ற சமூகத்திற்கு மட்டுமல்ல நம்ம சமூகத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன். இந்த புக்கினுடைய கதையில முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னா, இறந்து போன ஒரு மனிதனை ஒரு நாளாக இரவும் பகலுமாக அந்த பாடியோட சேர்ந்து நீந்தி வந்த ரோபன்சனை நினைத்து பார்க்கும்போது உண்மையிலேயே இப்போ கூட என்னுடைய முடி ரோமாஞ்சம் கொள்ளுது. காரணம் என்னன்னா, அதுவேளை நம்ம ஊரோட ஆளுல ரோபன்சனுடைய சகோதரர்கள் அவங்க 8 பேரோட சகோதரர் இருந்து கூட அந்த அளவுக்கு ஒரு நாடு ஃபுல்லா நீந்தி இந்த இவருடைய உடம்பை அவருடைய தாய் தந்தைக்கு ஒப்படைக்க வேண்டும் என்ற மீன உணர்வு இந்த சமுதாயத்தை விட்டு மீனவர்கள் எந்த சமுதாயத்துக்கு இருக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் போராடும் குணம் படைத்த நம்ம அந்த போராட்டத்தினுடைய வீரியத்தை காட்டக்கூடியதாகத்தான் இந்த புக் இருக்கிறது. என்னுடைய வாழ்நாளிலே நான் சின்ன பிராயத்தில் இருந்த ட்ரெயினில் போகும்போது புக்கு படிப்பேன். சமீப காலமாக போன் வந்த புக்கை படிப்பதில்லை. இந்த புக்கை எடுத்த நேரத்தில் உண்மையிலே பல இடங்கள் என்ன தெரியாம அழக்கூடிய நிலைமை வரும். நம்ம மீனவர்களோட உணர்வை நான் புரிந்து கொண்டேன். உண்மையிலே சுனிலை இந்த நேரத்திலே பாராட்டி மீண்டும் இந்த மீனவ சமூகத்துக்கு சில செய்திகளை எழுத்து வாயிலாக இந்த சமூகத்தை பிற சமூகத்தில் எடுத்துரைக்க நான் வேண்டுகிறேன். எனக்கு வாய்ப்பு தந்தமைக்காக நன்றி சொல்லி விடுகிறேன். மிக சிறப்பாக நூலை பற்றியும் நூலாசிரியர் பற்றியும் விளக்கி வாழ்த்துறை அளித்த திரு திலீப் ஜோஸ் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகள். அடுத்தபடியாக நம்முடைய சிறப்பு விருந்தினர் தந்தை ரிச்சர்ட் அவர்கள் தன்னுடைய வாழ்த்துறை அளிக்க வருகிறார்.
എല്ലാവരും തമിഴാണ്. മലയാളത്തിൽ പറഞ്ഞാൽ നിങ്ങൾക്ക് മനസ്സിലാവും. പക്ഷെ ഇവിടെ ഇരിക്കുന്ന വേദിയിലിരിക്കുന്ന എല്ലാവരും തമിഴാണ് കൂടുതൽ. നമ്മുടെ മറ്റ് സ്ഥലങ്ങളിൽ നിന്ന് വന്നവരെല്ലാം തമിഴാണ്. എങ്കിലും ഞാൻ മലയാളത്തിൽ നിങ്ങളുടെ കാര്യങ്ങൾ പറയാം. വേദിയിലിരിക്കുന്ന വിശിഷ്ട വ്യക്തികളെ, പ്രിയപ്പെട്ട സഹോദരി സഹോദരന്മാരെ, വളരെ അഭിമാനം തോന്നുന്ന സമയമാണിത്. നമ്മുടെ ഇടവകയെ സംബന്ധിച്ചിടത്തോളം നമ്മുടെ ഇടവകയിലെ ഒരു മകൻ, സുനിൽ എന്ന മകൻ, അത് മത്സ്യത്തൊഴിലാളിയുടെ ഒരു മകൻ, അവൻ പഠിച്ച് വളർന്നു. അവൻ്റെ ജീവിത അനുഭവം കൊണ്ട് അവൻ ഒരു പുസ്തകം നേരത്തെ എഴുതി, ഇതിപ്പോൾ രണ്ടാമത്തെ പുസ്തകം എഴുതിയിരിക്കുകയാണ്. ഈ പുസ്തകം നമ്മുടെ ജീവിതമാണ്. നമ്മുടെ ഇടവകയുടെയും ഓരോ മത്സ്യത്തൊഴിലാളിയുടെയും ജീവിതമാണ് എടുത്ത് കാണിച്ചുകൊണ്ടാണ് ഈ പുസ്തകം എഴുതിയിരിക്കുന്നത്. ഓഗി കൊടുങ്കാറ്റിൽപ്പെട്ട് മരിച്ചുപോയവർ നമുക്കറിയാം. നമ്മുടെ ഇടവകയിൽ 33 പേരുണ്ട്. എങ്കിലും കുറച്ച് പേര് 8ഓളം പേര് തിരിച്ചു വന്നു. ഇത് നമ്മുടെ ഒരു സഹോദരൻ ഇപ്പോൾ വേദിയിലിരിക്കുന്നുണ്ട്, റോബിൻസൺ. ഈ ഒത്തിരിയേറെ കഷ്ടങ്ങളും പ്രയാസങ്ങളും ആ ഓഗി കൊടുങ്കാറ്റിൽപ്പെട്ട് ജീവൻ നഷ്ടപ്പെടുമെന്ന് തോന്നിയെങ്കിലും തൻ്റെ പ്രതീക്ഷ കൈവിടാതെ എല്ലാം ദൈവത്തിൽ ശരണമർപ്പിച്ചുകൊണ്ട് ആ മകൻ തിരിച്ചു വന്നു എന്നുള്ളതാണ്. അപ്പം അതിനെക്കുറിച്ചും അതുപോലെ തന്നെ മത്സ്യത്തൊഴിലാളികളുടെ നിരവധിയായ കഷ്ടങ്ങളെക്കുറിച്ചും ഈ പുസ്തകത്തിൽ അതിമനോഹരമായിട്ട് സുനിൽ എഴുതിയിട്ടുണ്ട്. ഇത് ഓരോ മത്സ്യത്തൊഴിലാളിയും വായിക്കുമ്പോൾ അവരുടെ ജീവിത കഥയായിട്ട് ഇത് മാറും. ഓരോ മത്സ്യത്തൊഴിലാളികളും ഇന്ന് കടലിലേക്ക് പോകുമ്പോൾ തിരിച്ചു വരണമെന്ന് നമുക്ക് നിശ്ചയമുണ്ട്. അത് ദൈവത്തിലാണ് നാം ആശ്രയിക്കുന്നത്. ഒരു വ്യക്തി കടലിലേക്ക് പോകുമ്പോൾ അവൻ തിരിച്ചു വരുമോ എന്നുള്ളത് നമുക്കറിയില്ല. പക്ഷേ അത്രയേറെ കടലിനോട് മല്ലിട്ടുകൊണ്ടാണ് ഓരോ മത്സ്യത്തൊഴിലാളികളും കടലിലേക്ക് പോകുന്നത്. നാളെ വരുമെന്നുള്ള പ്രതീക്ഷയില്ലാതെ കുടുംബത്തിന് വേണ്ടി, നമ്മുടെ ജീവിത പങ്കാളിക്ക് വേണ്ടി, ഈ സമൂഹത്തിന് വേണ്ടി ഒത്തിരിയേറെ കഷ്ടപ്പെടാനായി കടലിലേക്ക് പോകും. ഈ ലോകത്തിലെ ഏത് തൊഴിലെടുത്താലും ആ തൊഴിലിൽ ഏറ്റവും കഷ്ടപ്പെട്ടതും ഏറ്റവും നമ്മൾ കടലുമായി മല്ലടിക്കുന്ന ഒരു തൊഴിൽ എന്ന് പറയുന്നത് മത്സ്യബന്ധനം തന്നെയാണ്. അപ്പൊ മത്സ്യബന്ധനം എന്ന് പറയുന്നതാണ് ലോകത്തിലെ ആ നെറുകയിൽ വയ്ക്കുവാനായിട്ട് നമുക്ക് സാധിക്കുന്നത്. അത്രയേറെ കഷ്ടപ്പെട്ടുകൊണ്ടാണ് നമ്മുടെ ആൾക്കാർ ഈ കടലിലേക്ക് പോകുന്നത്. അപ്പോൾ അവിടെ കഷ്ടപ്പാടുകൾ ഈ കരയിലിരിക്കുന്നവർ, പ്രത്യേകിച്ച് നമ്മൾ ഈ ഭാര്യമാർക്കോ മക്കൾക്കോ അല്ലെങ്കിൽ സഹോദരങ്ങൾക്കോ തിരിച്ചറിയാനായിട്ട് സാധിക്കില്ല. കാരണം കടലിൽ പോകുന്നവർക്ക് മാത്രമേ അവരുടെ കഷ്ടപ്പാടുകൾ മനസ്സിലാക്കുവാനായിട്ട് സാധിക്കൂ. അപ്പോൾ ഓരോ കഷ്ടങ്ങളെയും ഈ ബുക്കിൽ അതിമനോഹരമായിട്ട് അദ്ദേഹം എഴുതിയിട്ടുണ്ട്. അദ്ദേഹത്തിന്റെ കുടുംബത്തിലുള്ള തൻ്റെ അപ്പന്റെയും സഹോദരങ്ങളുടെയും കടലിൽ പോകുന്ന അവസ്ഥകളെ കുറിച്ച് വർണ്ണിച്ചുകൊണ്ട്, അതോടൊപ്പം തന്നെ ഇടവകയിലെ ഓരോ സഹോദരങ്ങളും കടലിൽ പോയി എത്രമാത്രം കഷ്ടപ്പെടുന്നു, അവിടെ ജീവിതത്തിൽ ഒരു സേഫ്റ്റി ഉണ്ടോ, ഒരു സുരക്ഷിതത്വമുണ്ടെന്ന് നമുക്കറിയില്ല. പക്ഷെ അതിനെക്കുറിച്ചൊക്കെ പറയും. പക്ഷെ അതിനെക്കുറിച്ച് തിരിച്ചു വന്നവരുടെ ജീവിതം എടുത്ത് കാണിച്ചുകൊണ്ടാണ് ഈ ബുക്കിൽ അദ്ദേഹം വളരെ മനോഹരമായി എഴുതിയിരിക്കുന്നത്. അപ്പൊ ഈ ബുക്ക് എഴുതി അദ്ദേഹത്തിന് നമ്മൾ അഭിനന്ദിക്കണം. കാരണം നമ്മുടെ മണ്ണിന്റെ ഒരു പുത്രനാണ്. ഈ മണ്ണിന്റെ പുത്രൻ അവന്റെ കഴിവുകൾ പുറത്തെടുത്തുകൊണ്ട് പലപ്പോഴും നമ്മുടെ കഴിവുകളിലൊക്കെ അടിച്ചമർത്തുമ്പോഴും അത് ധൈര്യം വിടാതെ പല അവസരത്തിലും അദ്ദേഹം ഇതിന് കാണിച്ച ആ നല്ല മനസ്സിനെ ആദ്യമേ കൈയടിച്ച് നമുക്ക് അഭിനന്ദിക്കാം. ഈ കടൽ നമ്മുടെ മത്സ്യത്തൊഴിലാളിയെ കുറിച്ച് എഴുതാനായിട്ട് കാണിച്ച ആ നല്ല മനസ്സിനെ അഭിനന്ദിക്കണം. കാരണം ഈ സമൂഹത്തിൽ ജനിച്ച് വളർന്ന് ജീവിച്ചവരാണ്. അതുകൊണ്ട് ഇതിന്റെ ഓരോ സ്വാദം അദ്ദേഹത്തിന് അറിയാം. ഇതിന്റെ ഓരോ മണവും അദ്ദേഹത്തിന് അറിയാം. മത്സ്യത്തൊഴിലാളിയുടെ മണം കൃത്യമായിട്ട് അദ്ദേഹത്തിന് അറിയാം. അതുകൊണ്ടാണ് അദ്ദേഹം ജനിച്ച സമൂഹത്തെ മറക്കാതെ അദ്ദേഹം ഈ സമൂഹത്തിന് വേണ്ടിയുള്ള ഒരു ബുക്ക് തന്നെയാണ് രചിച്ചിരിക്കുന്നത്. സാധാരണ ഒരു വ്യക്തി പഠിച്ച് വളർന്നു കഴിഞ്ഞാൽ അദ്ദേഹം ബുക്കുകൾ പലതും എഴുതാറുണ്ട്. പക്ഷെ ആ എഴുതുന്ന ബുക്കുകൾ അവർ ഏതില് അവര് പ്രാവീണ്യം നേടുമോ, ഉദാഹരണത്തിന് സൈക്കോളജി അങ്ങനെ പല വിഷയങ്ങൾ തിരഞ്ഞെടുത്തുകൊണ്ട് അതിന് മാത്രമേ ബുക്കുകൾ രചിക്കാറുള്ളൂ. പക്ഷെ ഈ സഹോദരൻ മറ്റു പലതും പഠിച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ പോലും അദ്ദേഹത്തിന്റെ സമൂഹത്തെ മറക്കാതെ സമൂഹത്തിന്റെ പുസ്തകമായിരിക്കണം ഏറ്റവും മുൻപന്തിയിലുള്ള പുസ്തകമാണെന്ന് തിരിച്ചറിയുകയും ആ മത്സ്യത്തൊഴിലാളികൾക്ക് വേണ്ടി അദ്ദേഹം ഒരു പുസ്തകം രചിച്ചത് ഇന്ന് ഈ ഇടവകയ്ക്ക് മാത്രമല്ല, നമ്മുടെ മത്സ്യത്തൊഴിലാളി എവിടെയൊക്കെ ഇരിക്കുന്നു അവർക്കെല്ലാവർക്കും അഭിമാനമായ ഒരു മുഹൂർത്തമാണെന്ന് ഞാൻ ഈ അവസരത്തിൽ ഞാൻ പ്രഖ്യാപിക്കുകയാണ്. അതുകൊണ്ട് സുനിലിന് ഈ പുസ്തകം എഴുതി കാനൽ വടു
എന്ന് പറഞ്ഞ ഈ പുസ്തകം എഴുതി നമ്മുടെ മത്സ്യത്തൊഴിലാളികളെ ഈ ലോകത്തിന് മുന്നിൽ വരച്ചു കാണിക്കുന്ന ആ നല്ല മനസ്സിനെ അഭിനന്ദിക്കുന്നു. നിങ്ങളുടെ എല്ലാ കഷ്ടപ്പാടുകളെയും ഈ പുസ്തകം എഴുതാനെടുത്ത എല്ലാ പ്രയത്നങ്ങളെയും കഷ്ടപ്പാടുകളെയും ദൈവത്തിന്റെ സന്നിധിയിൽ സമർപ്പിക്കുന്നു. ദൈവം വീണ്ടും വീണ്ടും ഒരുപാട് പുസ്തകങ്ങൾ എഴുതി സമൂഹത്തിന് മുമ്പിൽ എടുത്തു കാണിക്കുവാനുള്ള എല്ലാ അവസരവും ദൈവം നൽകട്ടെ എന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. ഇടവകയുടെ നാമത്തിൽ, പ്രത്യേകിച്ച് ഇടവകകാരി എന്നുള്ള നിലയിൽ എൻ്റെ നാമത്തിൽ, പാരിഷ് കൗൺസിലിന്റെ പേരിൽ, ഇടവക ജനത്തിന്റെ പേരിൽ ഈ പുസ്തകം എഴുതിയ സുനിലിന് എല്ലാവിധ ആശംസകളും പ്രാർത്ഥനകളും ഹൃദയം നിറഞ്ഞ നന്ദിയും ഈ അവസരത്തിൽ സ്നേഹപൂർവ്വം രേഖപ്പെടുത്തുന്നു. ഒത്തിരി അനുഗ്രഹം ദൈവം തരട്ടെ എന്ന് പ്രാർത്ഥിക്കുകയും ചെയ്യുന്നു. താങ്ക് യു. Thanks a lot, dear Father Richard, for your beautiful words. இப்பொழுது திருவாளர் கில்பர்ட் அவர்கள் நம்முடைய காணல் வடு இந்த நூலை பற்றிய வாழ்த்துரை அளிக்க வருகிறார். அனைவருக்கும் வணக்கம். அப்படி சொல்லி கால் பண்ணி காணல் வடு அப்படிங்கிற இந்த புத்தகத்தை வெளியிட போகிறோம். அதுக்கு வாழ்த்து சொல்லணும்னு சொல்லியிருக்காரு. எனக்கு நான் இந்த மாதிரிலாம் பேசி பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி அதை விட்டு ஒதுக்கி போக முடியல. காரணம் என்னென்னா, அந்த காணல் வடுங்கிற அந்த புத்தகத்தோட கதாநாயகன் ப்ரொஃபஸராக இருந்தாங்க. அதுக்குள்ள நான் இருந்த ஒரு உணர்வாக தான் நான் அதை பார்த்தேன். என்னுடைய கதை எழுந்தோ அதை என்னால் விட்டு செல்ல முடியாதனால தான் இதுக்கு நான் சரின்னு சொல்லி வந்தேன். இந்த காணல் வடு இந்த புத்தகத்துடைய வாழ்த்து நம்ம ஒரு திருமணம் ஒரு 100 ஆண்டு வாழலாம் அப்படின்னு வாழ்த்து சொல்லலாம். இந்த காணல் வடு பல தலைமுறைகளை தாண்டி வாழணும். அதுதான் இந்த புக்கோட உண்மையான வெற்றி. இப்போ நம்ம முன்னோர்கள், அதாவது நமக்கு முந்தின தலைமுறை இங்கே இருந்து இன்ஜின் இல்லாமலே பல மாநிலங்களில் போயிருக்காங்க. உதாரணத்துக்கு கோவா, மகாராஷ்டிரா அங்கெல்லாம் போயிருக்காங்க. இது நமக்கு தெரிய காரணம் நம்ம அவங்க அடுத்த தலைமுறைனால இது நமக்கு தெரியும். ஆனால் நம்ம அடுத்த தலைமுறைகிட்ட இது கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, இதெல்லாம் இன்ஜின் இல்லாமல் எடுத்து போவாங்க அப்படிதான் சொல்லுவாங்க. இப்போ இந்த ஒக்கியோட வலி, நம்ம அனுபவிச்ச இந்த வேதனைகள் இது நமக்கு தெரியும். ஒரு 5 தலைமுறை தாண்டி ஒக்கி வந்த விஷயமே அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்காது. காரணம் பல தலைமுறைகள் முன்னாடி சுனாமி வந்ததான், நமக்கு இப்போ இது புதுசாக இருந்தது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் 2-3 தலைமுறை தாண்டி வரும். இந்த புக்கை அடுத்த தலைமுறைக்கும் அதுக்கடுத்த தலைமுறைகளுக்கும் கொண்டு சேர்க்கிறதா இப்போ இந்த புக்கோட உண்மையான வெற்றியாக நான் பார்க்குறேன். இதை நம்ம தலைமுறை, அதாவது நம்ம மக்களுக்கு இதை படிக்க கொடுக்கணும். அதை தாண்டி அவங்க அடுத்த தலைமுறைக்கு இதை படிக்கிறதுக்கு நம்ம தான் சொல்லி கொடுக்கணும். அதுதான் இந்த புக்கோட உண்மையான வெற்றின்னு நான் நினைக்கிறேன். இப்படி ஒரு மீனவனுடைய உண்மையான உணர்வுகளையும் அவன் அனுபவித்த ஒக்கி புயலில் கடலில் அனுபவித்த அந்த வேதனைகளை பற்றியும் ஒரு புக்கா எடுத்த தம்பி சுனில் அவனோட சிந்தனைக்கு வாழ்த்து சொல்லி விடுவதற்கு நன்றி. வணக்கம். மனமாற பாராட்டிய திரு கில்பர்ட் அவர்களுக்கு நன்றிகள். அடுத்து திரு செல்வராஜ் மீனவர் வல்லவிலை அவர்களை வாழ்த்துரை அளிக்க வரவேற்கின்றோம். முனைவர் ஆ. பிரபு, உதவி பேராசிரியர், தமிழ்துறை மற்றும் தொல்லியல் கலால் ஆய்வாளர், தூயநெஞ்சை கல்லூரி அவர்களை வாழ்த்துரை அளிக்க வரவேற்கின்றோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இங்கு கூடியிருக்கக்கூடிய கடல் சார்ந்த மக்களை இதற்கு நான் வணங்குகிறேன். ஏனென்று சொன்னால், நான் மதுரை மாவட்டம், மதுரை தேனி அந்த பகுதியிலேருந்து வரேன். நான் குறிஞ்சி நிலம் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் பார்த்தீங்கன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படி சொல்லுவோம் இல்லையா? அதனால் நெய்தல் நிலம் என்று சொன்னாலே ஒரு அதீத உணர்வு எப்போதும் ஏற்படும். நான் எப்பொழுதும் சிறு வயதிலிருந்து வேளாங்கண்ணி போகும்போது தான் நெய்தல் நிலம் பார்க்க முடியும். வருஷத்தில் ஒரு தடவை மே மாதம் கோயிலுக்கு போவாங்க, அப்போ தான் நெய்தல் நிலம் பார்க்க முடியும். இங்கே எங்களுக்கு நெய்தல் நிலம் என்று இப்போது சொன்னால் எங்களுக்கு ஞாபகம் சுனில் சார் மட்டும்தான். ஏன் அப்படின்னு சொன்னால், சுனில் சாருக்கு எனக்குமான ஒரு அறிமுகம் ஒரு 2 ஆண்டுகள் தான். ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கல்லூரியில் அவர் வேலை பார்த்து கொண்டிருந்தார். அப்பொழுது என்ன தொலைபேசியில் நாங்கள் 2 பேரும் பேசியிருக்கோம். நேரில் கூட நான் பார்த்ததில்லை. நான் அங்கே பேராசிரியராக பணியாற்றிட்டு இருக்கேன். அவர் ஃபோனில் வேற ஒரு கல்லூரி சார்ந்த ஒரு வேலைக்கு நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கோம். அப்படி பேசிட்டு இருப்போம். ஒரு 6 மாதம் கழித்து நாங்கள் 2 பேரும் ஒரு 6 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். 6 மாதம் கழித்து அதே கல்லூரியில் அவர் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு, நான் பணியாற்றக்கூடிய அதே கல்லூரியில். அப்புறம் 2 பேரும் பேசணும், பழகணும். அதுக்கப்புறம் அவருடைய முதல் நூல் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், மனதிலும் பேசு என்கிற முதல் நூல் என்கிட்ட கொடுத்து வாசிக்க சொன்னார். அந்த நூலை நான் வாசிக்கும் போதே அவருடைய எண்ணங்கள், அவருடைய உணர்வுகள் என்ன என்பதை நான் புரிஞ்சுட்டேன்.
புரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு தமிழாசிரியராக தமிழ் பேராசிரியராக இருக்கக்கூடிய எனக்கு அவரிடமிருந்து என்ன பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு பார்க்கும்போது மனதிடம் பேசக்கூடியவர் அப்படிங்கிற விஷயத்தை நான் அங்கே புரிஞ்சுட்டேன். ஏன்னா அவர் சார்ந்து இருக்கக்கூடிய துறை வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி. அந்த சைக்காலஜி வந்து மனிதர்களுடைய மனங்களை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு. அப்ப ஒரு ஆய்வாளர், ஒரு எழுத்தாளர், அவருக்கு என்ன குவாலிட்டி வேணும் அப்படின்னு நம்ம நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா முதல்ல மனித மனங்களுக்குள்ளார அவருக்கு செல்ல வேண்டும். ஒரு எழுத்தாளர் என்பவன் சும்மா மேற்கண்டதெல்லாம் பார்த்து எழுதுறதை விட, பதிவு செய்வதை விட மனித மனங்களை ஆராய்ச்சி செய்து அதனுள் புகுந்து அதற்குள் இருக்கக்கூடிய உணர்வுகளை, வழிகளை வெளிப்படுத்தக்கூடியவன் தான் ஒரு உன்னதமான ஒரு எழுத்தாளன். அப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளனை மனதிடம் பேசி என்கிற நூலில் வந்து நான் சுனில் சார் அவர் வந்து நான் கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த காணல் வடு அதுக்கான விதையை போட்டது நாங்கள் 2 பேர் தான். அவர் வந்து இந்த கதையை வந்து என்கிட்ட மாதிரியே சொன்னார். மாதிரி கதை இல்லை, சாரி, இந்த சம்பவத்தை வந்து என்கிட்ட வந்து அவர் சொன்னார். மாதிரி நானும் அவர் ரொம்ப நேரம் பேசுவோம், இரவு நேரங்களில் தேநீர் உட்காந்துட்டு ரொம்ப நேரம் பேசும்போது அவருடைய அனுபவங்கள், மண் சார்ந்த விஷயம். எனக்கு ஒரு ஆர்வம் உண்டு. நான் ஏற்கனவே சொன்னது நெய்தல் விளம் என்றால் எனக்கு ஒரு ஆர்வம், தனித்த ஆர்வம். நாளைக்கு கூட எங்களுக்கு கல்லூரி, எங்கள் டிபார்ட்மெண்ட் மொத்தம் 7 பேர், ஏற்கனவே 2 பேர் சிஎல் எடுத்திருக்காங்க. 2 பேரும் லீவ் எடுக்க முடியாத ஒரு சூழல். எடுத்தாலே எடுப்பதுனால என்ன வந்தாலும் பரவாயில்ல தான் நானும் லீவ் எடுத்துட்டு இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் நெய்தல் விளம் சார்ந்த மக்கள் உங்களை பார்க்கணும், அதே நேரத்தில் நம்ம சுனில் அவர்களை கொண்டாடணும், அதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். ஏன்னா எனக்கு அவருக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, நண்பர் இப்போ. ஆனால் நான் அவரை வாழ்த்துவதற்கு எந்த ஒரு காரணமும் இல்லை. ஏன்னா அவருடைய படைப்பு, அவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய உணர்வு, இது 2 தவிர வேறு எதுவுமே இல்லை. நம்ம பைப்பில் கூட ஒரு வசனம் வரும், அதாவது இறைவாக்கினர்களுக்கு சொந்த ஊரில் வந்து ஒரு இது இல்லை, மதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு நிலை வந்துவிடக்கூடாது என்பதில் நான் உறுதியாக இருக்கேன். ஏன் அப்படின்னு சொன்னால் நான் ஒரு 8 நூல்கள் எழுதியிருக்கிறேன், நிறைய ஆய்வுகள்லாம் பண்ணியிருக்கிறேன். பட் எங்கள் ஊரில் யாருக்குமே அதை பற்றி எதுவுமே தெரியாது, எங்கள் அம்மா அப்பாவுக்கே தெரியாது. படிக்காதவங்க தான், அவங்களுக்கு நான் என்ன செய்துட்டு இருக்கேன் அப்படின்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் என்னை தாண்டி நண்பர் சுனில் அவர்கள் வந்து கொண்டாடப்பட வேண்டும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு உணர்வு அவர் பார்க்கக்கூடிய வேலைக்கும் அவர் செய்யக்கூடிய தொழிலுக்கும் இப்படி எழுதுன்ற அவசியம் இல்லை. அப்படியே எழுதணும்னா நீங்க எழுதுறதுக்கு நிறைய இருக்கு. நீங்க படிக்கலாம், யூடியூப்ல பார்க்கலாம், எழுதுறதுக்கு நிறைய ஜனரஞ்சனம் சொல்லுவாங்க இல்லையா. எதை எழுதுனா மக்கள்கிட்ட போய் சேரணும், கவர்ச்சிகரமா ஒரு சில விஷயத்த வந்து உண்மைக்கு மாற எழுதணும்னு ஈஸியா போய் சேர்ந்துடும். ஆனா உண்மையான விஷயங்களை, உணர்வுபூர்வமான விஷயங்களை நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து சுனில் மாதிரி இருக்கக்கூடிய விரல் விட்டு என்னுடைய சில பேர் தான் இருக்கிறாங்க. அந்த வகையில நான் வந்து அவரை கொண்டாடணும், அவரை வாழ்த்தணும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட ஆவா. அவருடைய படைப்பை வந்து ஏற்கனவே நம்ம ஆசிரியர் முழுவதும் ஒரு வாட்சியர் வந்து சொல்லியிருக்காரு. நான் ஒரு 8 முறை வாட்சிருக்கேன். கரெக்ஷன் சில இடங்கள் எப்படித்தான் செய்யணும் அப்படின்ட்டு அந்த இடத்துல நான் ஒண்ணு சொன்னேன். அவர் வந்து முதல் முறையாக எழுதும் போது வேற விதத்துல வடிவமைச்சிருந்தார். நான் சொன்னேன், இல்ல இது உங்க ஊர்ல நீங்க எப்படி பேசுவீங்களோ உங்க வழியில இருந்தா தான் அது வந்து வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் திரும்ப மாத்தணும். முதல்ல அவர் வந்து சொன்ன ஸ்டைல் வேற, அந்த சம்பவத்தை உக்கிப்பிரியல் வந்தது, அவங்க உள்ள தவிச்சது எல்லாமே வேறு விதமா எல்லோருக்கும் சென்றடைகிற மாதிரி அவர் வந்து முதல்ல படைச்சிருந்தார். அப்புறம் நான் வந்து ஒரு ஆலோசனை தான், அதுக்கு முழுப்பொருக்கும் அவர் இருந்தாலும் ஒரு ஆலோசனை செய்யணும். இது உங்கள் மண் சார்ந்த விஷயம், உங்க ஊருக்கான விஷயம். அப்படி இருக்கும்போது உங்க மக்களுடைய மொழியில இதை கொண்டு போறதா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி மீண்டும் ஒரு முறை அதை மாற்றி அமைச்சு இன்னைக்கு வந்து ஒரு சிறப்பா வந்திருக்கு. இந்த நூல் இந்த ஊரை போய் சேரணும். முதல்ல நாங்க இங்க வந்து அந்த வெளியீட்டுல வச்சதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா இது வந்து இதனுடைய இதயம் இங்கதான் இருக்குது, இதனுடைய உயிர் இங்கதான் இருக்குது. ஸோ அதை வந்து விதைக்க வேண்டிய இடம் இது. அதுக்கப்புறம் வளர்ந்து அதுல அறுவடை செய்து நம்ம வெளியில கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய எண்ணம். அந்த அடிப்படையில தமிழ் இலக்கியத்திற்கு ஒரு மகத்தான, மிகச்சிறந்த மகத்தான உண்மையான படைப்பை வழங்கிய சுனில் அவர்களை நான் வந்து மேலே மனமாற வாழ்த்துறேன், அவருக்கு தலைவணங்குறேன். இந்த ஊர் பொதுமக்கள் சார்பா, அவருடைய உறவினர்கள் சார்பா, எங்களுடைய நண்பர்கள் சார்பா அவரை மீண்டும் மீண்டும் வாழ்த்திக்கிட்டே இருக்கணும். அவருக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஆலோசனை, இதை வந்து நீங்க இப்படி நிப்பாட்டிடாம தொடர்ந்து எழுதணும். தொடர்ந்து மண் சார்ந்த விஷயங்கள், இந்த ஊர்ல நிறைய அனுபவங்கள் இருக்கும், அவருக்கான அனுபவங்கள், இந்த கடல் சார்ந்த அனுபவங்கள் என்று நிறைய எழுதணும். அதுக்கான திட்டங்களை அவர் வச்சிருக்கிறார். ஒரே ஒரு விஷயம், அந்த நூல் எழுதுனால என்ன பயன் அப்படின்னு கூட நம்ம வந்து சில என்ன செஞ்சுக்கலாம். இதனால என்ன ஆயிருப்போகுது அப்படின்னு கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்த ஒரு ஓராண்டுகள் இதுக்கு அவர் கடுமையாக உழைச்சிருக்காரு. நேர்ல இருந்து நான் பார்த்திருக்கேன், நேர்ல ஒவ்வொரு நொடியும் அவரோட இருந்து நான் பார்த்திருக்கேன். ஓராண்டு அதுக்காக வந்து தரவுகளை சேகரிக்கிறது. திரும்ப வந்து புகைப்படம் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த நீங்க போட்டிருக்க அந்த அட்டை படத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா நெட்ல இருந்துலாம் எடுக்கல, அவரே நேர்ல வந்து இந்த கடல்ல போட்டு எப்படி இருக்குமோ அதை வந்து ஒரிஜினலா கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நேரடி அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் இந்த மண் சார்ந்த விஷயம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத என்னோட ஆசை. நாங்க வாழ்த்துறதோ அல்லது வந்து மற்றவங்க சொல்றதை விட இந்த மக்களுக்கு போய் சேரணும். முடிந்த அளவுக்கு
எல்லாரும் வாசிக்கணும். நம்ம இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கொடுக்கணும். பெரியவங்கள்ட்ட வாசிக்க தெரிந்த அனைவரும் அதை வாசிக்கணும். ஏன்னா அது வந்து இந்த மண்ணில் நடந்த ஒரு உயிரோட்டமான ஒரு சம்பவம் அப்படிங்கிற போது அதுக்கு நம்ம செய்யக்கூடிய உச்சகட்ட மரியாதை என்னன்னா அந்த நூலை வாங்கணும், ரெண்டாவது வாசிக்கணும். வாசித்ததுக்கு அப்புறம் அதில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை நம்ம சொல்லலாம். எப்போதுமே ஒரு நூல் மதிப்புரை என்பது சில விஷயங்கள் அவருக்கு விட்டுருக்கலாம், சில விஷயங்களை நல்லா சொல்லியிருந்தார் அப்படின்னு சொன்னா அவருக்கு வந்து ஒரு எழுத்தாளனுக்கு நம்ம தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா அங்கீகாரம், பாராட்டு. நிறைய விஷயங்கள் சொல்லணும், நம்ம என்கரேஜ் பண்ணணும். நம்ம பணம் வேற யார் பண்ண முடியும்? நம்மளிடையே இருந்து வந்த ஒரு எழுத்தாளர், அவரை வந்து நம்ம கொண்டாடணும், வாழ்த்தணும். அந்த நூலை நீங்க வந்து வாசிக்கணும். இன்னும் நிறைய பேர் பேச வேண்டி இருக்குது. நான் பேசணும் நிறைய விஷயங்கள் இருக்குது, நாமே பேசிக்கிற மாதிரி இருக்கும். அதனால வந்து கடைசி 2 விஷயங்கள் மட்டும் சொல்றேன். அவருக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய அவருடைய குடும்பம். ஏன்னா ஒருவர் வந்து இவ்வளவு தூரம் ஓராண்டுகள் எழுதணும் அப்படின்னு சொன்னா அவருக்கு வந்து ஒரு பிரைவசி வேணும். அதை அவங்க குடும்பம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அவருடைய அந்த அடிப்படையில இந்த ஊரார் சார்பாகவும் நண்பர்கள் சார்பாகவும் மீண்டும் மீண்டும் அவரை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். தொடர்ந்து அவர் எழுதணும். அதே நேரத்தில் இந்த நாவலினுடைய கதாநாயகன் சார், அவரை பற்றி நம்ம சொல்லி நிறைய, அவர் வந்து ஒரு கதாநாயகன், உண்மையான கதாநாயகன் தானே. நம்ம சினிமாவில் பார்க்கக்கூடிய கதாநாயகன் போலி. ஆனால் வந்து ஒரு கடல் சார்ந்த ஒரு மீனவர், ஒரு கடலோடி, தான் சார்ந்து இருக்கக்கூடியவர்களை எப்படி அவர் மீண்டு கொண்டு வந்தாரு அப்படின்னு இன்னைக்கு நம்ம முன்னாடி ஒரு சாட்சியா அவர் உட்கார்ந்துருக்காரு. அவர் உண்மையிலே என்னோட வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நான் வந்து தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா அவர் தான் இந்த நாவலுடைய அடிநாதம். தமிழ்ல சொல்லணும்னா அவர் தான் வேர். அந்த வேரை வைத்துக்கொண்டு ஒரு செடியாக இன்னைக்கு வளர்ந்து அந்த செடியை பறித்து உங்களிடம் தான் தந்திருக்கிறோம். அந்த செடியை வந்து நீங்க வாசனை உள்ள ஒரு நல்ல செடியா உங்களுடைய பூஜை அறையில் கொண்டு போய் சேர்ப்பீர்கள் என்கிற ஒரு நல்ல நம்பிக்கையோடு எனக்கு வாய்ப்பளித்த சுனில் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் இந்த ஊரை சேர்ந்த வள்ளலை சார்ந்த கடலோடிகளுக்கும் எனக்கு வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். மிகச்சிறப்பாக நூலை பற்றியும் நூல் நம் கைக்கு வந்த செய்தியை பற்றியும் நம்மோடு உரையாடிய முனைவர் ஆ. பிரபு ஐயா அவர்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து முனைவர் ஆ. ஆகிமோன் அவர்கள் இப்பொழுது வருகிறார். வாழ்த்துக்களை காணன்படும் இந்த நூலை மிக அழகாக நமது பேராசிரியர் சுனில் அவர்கள் எழுதியிருக்கிறார். நான் அதை இப்போதான் அந்த புக்கை நான் சிறிதாக படித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த புக்கை நாம் படிப்பதை விட இந்த ஒக்கி புயல் வந்துட்டு முடிந்து ஒரு 6.5 ஆண்டுகள் 2017 ஒக்கி புயல் வந்தது. 17, 18, 19, 20, 23 ஆண்டுகள் இருந்தது. இந்த ஒக்கி புயலில் நமது 8 ஊரை சார்ந்த ஏராளமான மீனவர்கள், சிறுவர்களாக இருக்கட்டும் பெரியவர்களாக இருக்கட்டும், ஏராளம் மீனவர்கள் இருந்தார்கள். அதற்கு நம் அனைவரும் இந்த மீனவர்கள் மீட்பதற்காக அரசாங்கத்திடம் பல கட்ட போராட்டங்களாக நடத்தினோம். அதற்காக தமிழகத்தை சேர்ந்த முதலமைச்சர் அவர்கள், மத்திய அமைச்சர்கள் எல்லாம் இங்கே வந்தார்கள். ஆனால் மீனவர்களை மீட்பதற்கு எந்த ஒரு முயற்சியும் இங்கு எடுக்கப்படவில்லை. கண்டிப்பாக மீனவர்களை மீட்போம் என்றெல்லாம் சொன்னவர்கள் எடுக்கப்படவில்லை. அந்த மீனவர்களை போலும் மீட்பதற்கு நாம் தான் மீட்க வேண்டும், மீனவர்கள் தான் மீனவர்களை மீட்க வேண்டும் என்று அந்த ஒக்கி புயலில் நாம் ஒவ்வொருவரும் அறிந்திருப்போம். இந்த ஒக்கி புயல் இதை மிக உணர்வுபூர்வமாக மிக தெளிவாக நமது பேராசிரியர் சுனில் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் 2017 நடந்த சம்பவம் நாம் நிறைய பேர் மறந்திருப்போம். இன்னும் வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு அது தெரியாமல் போய்விடும். ஆனால் அதை ஒரு புத்தகமாக வெளியிட்டு இன்னும் வரக்கூடிய அனைவரும் இந்த ஒக்கி புயலில் என்ன நடந்தது, ஒவ்வொருவரும் என்ன கஷ்டப்பட்டார்கள் என்பதை மிக அழகாக உணர வேண்டும். இதை உணர்ந்து ஒக்கி புயல் சம்பவம் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் மீனவர் மத்தியில் மறக்காமல் இருக்கக்கூடிய ஒரு நினைவாக இருக்க வேண்டும் என்று இந்த நூலை வெளியிட்டு அனைவருக்கும் ஒரு நினைவை ஊட்டிய நமது பேராசிரியர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் இது காணப்படு இந்த புத்தகத்தை நாம் தூரத்தில் இருந்து பார்க்கும்போது எதுவும் தெரியாது. அந்த புத்தகத்தை நாம் வாங்கி அதை முழுமையாக அதில் உணர்ந்து அதை படிக்கும் போதுதான் இந்த புத்தகத்தில் என்ன இருக்கிறது என்பது தெரியும். எனவே அனைவரும் இந்த புத்தகத்தை வாங்கி படிக்க வேண்டும். அப்போது நமது ஒக்கி புயல் சம்பவம், அதில் மீனவர்கள் படும் துயரம் ஒவ்வொன்றும் நாம் மிக தெளிவாக நமது லாங்குவேஜ், நமது பாஷையில் மிக தெளிவாக இதில் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே அனைவரும் இந்த புத்தகத்தை வாங்கி படியுங்கள். மேலும் நமது பேராசிரியர் அவர்கள் அதிக புத்தகங்கள் எழுதி மேலும் வளர வேண்டும் என்று இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்து
வாழ்த்துறை அளித்த முனைவர் ஆகியோன் அவர்களுக்கு நன்றிகள். அடுத்தபடியாக திரு கு சரவணன் உதவி பேராசிரியர் தமிழ்துறை டான் பாஸ்கோ கல்லூரி அழகிரி அவர்களை அன்போடு வாழ்த்துறை அளிக்க அழைக்கின்றோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். ஃபாதர் ஜோன் மார்சல் அவர்கள் இன்றைக்கு வர இயலாத காரணத்தினால் அவர்களுடைய செய்தி நூலை படித்து செய்தியை அனுப்பியிருக்கிறார். அதனை தற்பொழுது வாசிக்கின்றேன். காணல் வலு. ஏதோ ஒரு நிகழ்வு நம்மை வாழ வைக்கும். ஏதோ ஒரு பயணம் நம்மை பெருமையாக்கும். ஏதோ ஒரு உரையாடல் நம் உணர்வை தூண்டும். ஏதோ ஒரு கனவு நம்மை ஏங்கவும் சினுங்கவும் செய்யும். ஏதோ ஒரு புத்தகம் நம்மை உடைத்து புதுப்பிக்கும். ஏதோ ஒரு நிதர்சனம் நம்மை நிதர்சனம் செய்கிறது. அப்படித்தான் ஏதோ ஒரு புயல் ஒக்கி ஆகி உயிர் உருகி நீர் பருகி காணல் வடு ஆகி கண்களை கலங்க செய்கிறது. கண்களை கலங்க செய்வதோடு நிறுத்தி கொண்டிருந்தால் பரவாயில்லையே, சிந்திக்கவும் பகுத்தறியவும் செயல்படவும் அல்லவா அழைக்கிறது. தோழர் ஜே சுனில் அவர்களின் ஒக்கி புயல் உண்மை சம்பவம் தழுவிய காணல் வடு ஒரு வாசகம் ஆகிய எனக்கு வரம். 3 நாள் நிகழ்வு என்னை 3 வாரங்கள் நீரில் நீந்தி செய்தது. என் கடலில் ராபின்சன் தாக்கிய அலைகள் இல்லை. என் விசைப்படகு ராபின்சன் தவித்த திசையில் பயணிக்கவில்லை. என் மூச்சு ராபின்சன் போன்று இப்போதோ அப்போதோ என்று ஊசலாடவில்லை. ஒக்கி புயலின் செய்திகள் காதில் விழும்போது ஆனால் ராபின்சனோடு சேர்ந்து என் பிடியில் வலியை உணர்த்தியது காணல் வடு. இவ்வளவுதான் என்று கூறி முடிக்க முடியவில்லை. விட்டு செல்கிறேன் விடை தேடும் பல விதைகளுக்காக. தந்தை அவர்கள் இந்த நூலை வாசிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. ஏன்னா இதை படித்து ஒரு ஃபாதர் இவ்வளவு உணர்வு பூர்வமாக சொல்லியிருக்கிறாரு. அப்படிங்கும் பொழுது அவர் எவ்வளவு தூரம் அந்த நூலை படிச்சிருப்பாரு. அதை இந்த மண்ணில் இந்த இடத்துல வாழ்ந்த ஐயா அவர்கள், சுனில் ஐயா அவர்கள் எவ்வளவு ஆழமாக இந்த நூலை எழுதி இந்த மக்களுடைய வாழ்வியலை நமக்கு எடுத்து கூறியிருக்கின்றார். மேலும் இப்படி ஒரு அரிய வாய்ப்பினை எனக்கு அளித்ததுக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகின்றேன். ஐயா அவர்களுடன் அதிகம் பழக்கம் இல்லை. எப்படி பழக்கம் ஏற்பட்டது என்றால் நம்மளுடைய ஐயா முனைவர் பிரபு அவர்கள் தான் அறிமுகப்படுத்தினார். ஐயா அவர்களுடன் உளவியல் சார்ந்த சில தகவல்களை நான் கேட்டறிந்திருக்கிறேன். அப்படித்தான் ஒரு சந்திப்பானது நடந்தது. அதன் பின்புதான் இதுபோல நூல்களை எல்லாம் வாசித்து தற்பொழுது இங்கு வருகை புரிந்திருக்கின்றேன். ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி இடம் சாருகிறேன். நன்றி. வாழ்த்துறை அளித்த கு சரவணன் உதவி பேராசிரியர் அவர்களுக்கு நன்றிகள். இதுவரை நாம் பார்த்தது எல்லாமே நம்முடைய நூல் ஆசிரியரை பற்றியும் இந்த நூலை பற்றியும் படித்து பார்த்துட்டு அந்த நூலை வாங்கி படித்து பார்த்துட்டு அவங்களை வாழ்த்து பேசினவங்க. இப்போ இந்த நூல் என்னது, அந்த நூல் என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நூலை அறிமுகம் செய்வதற்காக திரு சூசி நாயகம் ஆசிரியர் வகைகளை அவர்கள் வருகிறார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இது ஒரு பெரிய அவை என்று சொல்லலாம். கூட்டம் குறைவாக இருந்தாலும் இந்த கூட்டத்தை பற்றி கவலைப்படக்கூடாது. ஆனால்
இந்த மண்ணுக்கு ஒரு பெரிய மகத்துவம், இந்த மண்ணுக்கு ஒரு மனமும் வீசக்கூடிய ஒரு நூல் வெளியீட்டு விழாவு தான் இந்த விழா. எனவே இந்த நூலுடைய கதாசிரியர் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இன்னல்களும் இக்கல்களும் எல்லாம் களைந்து விட்டு ஒரு நூலை எழுதுகின்றார் என்றால் அது சிறந்த ஒரு நூல் என்று சொல்லலாம். எல்லோரும் இங்கே கூறியவர்கள் எல்லாம் இந்த நூலை படித்து விட்டு சொன்னார்கள், இது சிறந்த நூல் என்று சொன்னார்கள். நானும் அதுபோல இந்த நூலை நன்றாக வாசித்தேன், பல முறை வாசித்தேன். இந்த நூலுக்கு ஒவ்வொருவரும் தன்னுடைய கருத்தை கூறியிருக்கிறார்கள். அந்த கருத்தின் அடிப்படையில் நான் சில நிகழ்ச்சிகளை உங்களுக்கு எடுத்துக் கொள்கின்றேன். கானல் வடு என்ற நூல் தொலைவில் உள்ளது மிக அருகில் கொண்டு வருவதுதான் இந்த நூலின் நோக்கம். சொல்றாங்க கானல் நீர் என்று சொல்றாங்க. நாம் நீ பயணம் செய்து கொண்டிருக்கின்ற போது அருகில் நீர் போல தெரியும் தூரத்தில். ஆனால் அருகில் செல்ல செல்ல அது என்னது, நீர் இல்லை, ஒரு மாய உலகம். இதை அடிப்படையாக வைத்துதான் இந்த நூலும் இந்த நூலினுடைய கதா ஆசிரியரையும் அவர் வர்ணித்திருக்கின்றார். இதற்கு அணிந்துரை கூறியவர்கள் முனைவர் சிவசந்திரகுமார். அவர் கூறியிருக்கின்றார், தமிழில் காட்சி இலக்கியம் என்ற ஒரு இலக்கியம் வகை உருவானால் இக்கடலோடிதான் முன்னோடி. அடுத்து சொல்கின்றார், வட்டார மொழிகளில் அதுதான் வட்டார மொழியில் சொல்லக்கூடியது ஒரு சமுதாயத்தினுடைய பழக்க வழக்கங்கள், சமுதாயத்தினுடைய வளர்ச்சிகளை எடுத்து சொல்வது சமுதாய வட்டார மொழிதான். இந்த வட்டார மொழியில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று யார் சொல்லுகின்றார்? அந்த முனைவர் சொல்லுகின்றார். அடுத்து ஒக்கி புயல் கொடுத்த கொடூர நினைவுகள், அது விட்டு தந்த எச்சம் என்ற மீதி என்ன இருக்கு என்பதை பற்றி சொல்லியிருக்கின்றார். கடலிலும் கான் வடு இளைஞர்கள் ஈட்டி எழும் கோட்டை, கட்டி எழும் கோட்டை என்று சொல்லுகின்றார். இதை பற்றி கடல்சார் உளவியல் எழுத்தாளர்களின் உயிர் நாடி உள்ளவரை இக்கானல் வடு மனசாட்சி உள்ள அனைவரையும் சுடும் என்று சொல்லி இறுதியில் முடித்திருக்கின்றார் சிவசந்திரகுமார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்து அடுத்து வாழ்த்துறை முனைவர் பிரபு அவர்கள். ஆயிரம் ஆயிரம் நினைவுகள் ஓயாமல் உரசிக் கொண்டிருக்கும் நண்பர் சுனில் படித்தவராகவும் படிப்பவராகவும் படிப்பிக்கின்றவராகவும் இருக்கின்றார். தான் வாழ்ந்த அந்த நெய்த நிலத்தில் கடலையும் அது சார்ந்த வாழ்வினையும் கண்டவர் என்பதை பற்றி முனைவர் பாபு அவர்கள் கூறியிருக்கின்றார். மீண்டும் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வை கூறியிருக்கின்றார். உணர்வோடும் கண்ணீரோடும் நம்மை அவரை ஊருக்கே அழைத்து சென்று விட்டது என்பதை கேட்டுக்கொண்டிருக்கின்றார். அடுத்ததாக வாழ்த்துரை கூடியவர் டாக்டர் ஏ அகிமோன், திமுக கழகம். தனிமையில் இடைவிடாத தாக்குதலையும் கதாநாயகன் அனுபவித்த வலி மற்றும் பாதிப்பின் பெரு உணர்வையும் என்னால் உணர முடிகிறது என்பதை பற்றி அகிமோன் அவர்கள் அழகாக வர்ணித்திருக்கின்றார். அடுத்ததாக செபாஸ்டின் பிரான்சிஸ், சன்னி என்று எல்லோரும் சிலமாக அழைக்கக்கூடியவர், கடலோடு எழுத்தாளர். அவர் கூறியிருக்கிற கருத்துக்கள், அன்று இந்த ஒக்கி புயல் அன்று எல்லோரும் கடலோடு விளையாடிக் கொண்டிருந்தோம். ஒக்கி புயல் அன்று எல்லோரும் கடலோடு விளையாடிக் கொண்டிருந்தோம். யார் ஒருவரும் அனுபவித்திராத இந்த இந்த செயல் எவ்வளவு நொந்து அளவு என்பதை பற்றி கூறியிருக்கின்றார். அது நம்முடைய வழக்காட்டு சொல். அடுத்து சொல்லியிருக்கின்றார், வலையை இழுத்த கைகளில் ரேகைகள் தேய்ந்து விட்டது, சேர வேண்டிய ரேகைகளும் தொலைந்து விட்டது என்பதை பற்றி இறுதியாக முடித்திருக்கின்றார் திரு சன்னி அவர்கள். அடுத்ததாக திரு பால்ட், கடலோடி தான் கடலில் வேலை செய்கின்ற ஒரு நபர். அவர் எழுதியிருக்கின்றார், 3 ராத்திரி 3 உயிர்கள். இது வட்டார மொழி, ராத்திரி என்று சொல்லக்கூடியது வட்டார மொழி. அடுத்து சொல்கின்றார், கடலோடிகள் படும் வலியை, வலி என்று சொல்லக்கூடிய வட்டார மொழி, வலியை சொந்த அம்மாவுக்கோ உடன் பிறந்தவர்களுக்கோ மனைவிக்கோ சொந்தங்களுக்கோ பந்தங்களுக்கோ இந்த வலி என்று சொல்லக்கூடிய வட்டார மொழி, இதை ஒருபோதும் கூறியதில்லை.
அத்தனையும் சிரித்த முகத்தோடு நாங்களே ஏற்றுக்கொள்கின்றோம் என்று இந்த யாரு வால்டன் என்று சொல்லக்கூடிய கடலில் பணி செய்கின்ற கடலோடி சொல்கின்றார். என்னையும் அவர் இடதுகே சொல்கின்றார், என்னையும் கடலோடியாக என்னையும் வாழ்த்துரை எழுதுவதற்கு வைத்து விட்டாயே தம்பி என்று தன்னுடைய மனதில் உள்ள ஆதங்கத்தை அவர் சொல்கின்றார். அடுத்தவர் கில்பர்ட் அவர்கள் என்ஜினியர், ஆனால் என்ஜினியர் பணி கிடைக்காதனால கடல்ல வேலைக்கு போகின்றார். அவர் சொல்லியிருக்கிறது ஒரு பாடலின் அடிப்படையில் அந்த புக்கு விளக்கி இருக்கின்றார். கடலோடு தான் பிறந்தோம், அதை கடலோடு தான் மடிந்தோம், மடிய தயாராக உள்ளோம் என்று சொல்கின்றார். கரைமேல் பிறக்க வைத்தாய், எங்களை தண்ணீரில் பிறக்க வைத்தாய், கரைமேல் இருக்க வைத்தால் பெண்களை கண்ணீரில் திளைக்க வைத்தார் என்று பிஇ படித்த நம்முடைய சகோதரர் கில்பர்ட் அந்த புத்தகத்தை பற்றி சொல்லியிருக்கின்றார். இறுதியாக நம்முடைய சுனில் கதாபாத்திரம் அவர்களிடத்தில் வருவோம். கல்வி அறிவு அற்ற தாய் தந்தையர்கள், அவர்களுக்கு கல்வி அறிவு இல்லை. அவர்களுக்கு 4 குழந்தைகள், 3 ஆண்கள் 1 பெண். அவர்கள் தங்களுடைய உழைப்பில் நான் இனி இந்த சமுதாயத்தில் இந்த கடலோடியாக இருக்க வேண்டாம், என்னுடைய பிள்ளைகள் அப்படி இருக்க வேண்டாம் என்று சொல்லி தான் உழைத்து இந்த குழந்தைகளை எல்லாம் படிக்க வைத்து மேலோக்கி கொண்டு வந்த அந்த நல்ல உள்ளங்களை நான் இப்போது நினைத்து பார்க்கின்றேன். அதில் மூத்தவர் இவர், இரண்டாவது சுனில் அவர்கள், பேராசிரியர் சுனில் அவர்கள் 2வது நபர். இந்த புத்தகத்தை எழுதுவதற்காக 5 வருடங்கள் மனதில் புதைத்து வைத்திருந்த உண்மையை நிகழ்ச்சியார். 5 வருடங்களாக நான் எழுத வேண்டும் என்று எண்ணியிருந்தால் நான் எழுதுவதற்கு இறுதியில் எதை எழுத வேண்டும் என்ற 2014 ஒத்திப்புயல் வந்த பிறகுதான் எப்படி எழுத வேண்டும், எப்படி இந்த நிகழ்வு நடந்தது என்பதை பற்றி தெள்ள தெளிவாக 3 நாள் 3 பகல் தண்ணீரின்றி உணவின்றி எதுவும் இன்றி தன்னுடைய நீதர் மக்கள் எவ்வாறு கஷ்டப்பட்டார்கள் என்பதை பற்றி விளக்கிலாக விளக்கியிருக்கின்றார். அதில் கதாநாயகன் சொல்லக்கூடியவர் திரு ராபின்சன் அவர்கள் தன்னுடைய வாய்மூலத்தினால், தன் வாய்மொழியினால் பேசிய அத்தனை பேச்சுகளையும் உள்வாங்கி அவர் எவ்வாறு உணர்ச்சி வசப்பட்ட அந்த வார்த்தைகள் எல்லாம் திரு சுனில் அவர்களுக்கு கூறினார்களோ அந்த அத்தனை வார்த்தைகளையும் உள்வாங்கி எழுதப்பட்ட இந்த நூல் தான் இந்த காதல் வடுகை என்று சொல்லக்கூடிய இந்த நீர், இந்த புத்தகம். இறுதியாக வாழ்த்துறையாக அவர் சொல்லியிருக்கிற கருத்து என்னவென்றால், மைய கருத்து, துயரத்தில் இருந்து தூரத்தில் இருந்து பார்ப்பதற்கு ஏதோ அவர்கள் கஷ்டத்தில் துடிக்கிறார்கள் என்று நினைக்கலாம். ஆனால் அருகில் சென்றால் தான் புரிவது அவர்கள் முகத்தில் எந்த விதமான சோகமோ வெளிப்பாடுகளோ இல்லாமல் தாங்கள் பட்ட மன அழுத்தம் தழும்புகள் மற்றவையெல்லாம் கொட்டிக்கொள்ளாமல் புன்முறுவலோடு பயணித்தார்கள் என்று இறுதியாக முடித்திருக்கின்றார். எனவே இத்தனை நபர்களும் இவ்வளவு தெளிவாக முகமுறையும் வாழ்த்துறையும் எழுதியிருக்கிறார்கள் என்றால் இந்த நூலுடைய ஆழவும் ஆற்றலும் சக்தியும் எவ்வளவு என்பதை பற்றி இந்த கடலோடிகளும் இங்கே வந்திருக்கின்ற நம்முடைய நீத நலத்தை சாராத மக்கள் நிறைவர் வந்திருக்கின்றார்கள். நீத நலத்தை சாராத மக்களுக்கு இந்த நீத நலத்தை பற்றி உள்ள நிகழ்வுகள் எல்லாம் அதிகமாக தெரியாது. இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மக்கள் ஒரு வித்தியாசமான ஒரு பழக்க வழக்கங்களை கொண்டவர்களாக நீங்கள் நினைக்கலாம். கன்னியாகுமரி தாண்டி இருக்கக்கூடிய அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் வேறு. இந்த கன்னியாகுமரியிலிருந்து இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரியிலிருந்து இங்க வரக்கூடிய கோவளத்திலிருந்து இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் வேறு, கல்ச்சர் வேறு, எஜுகேஷன் வேறு, எல்லாம் டிஃப்ரெண்ட் டைப் ஆகும். ஆனால் இந்த மக்கள் நம்முடைய முதல்ல பேசிய திலீப் அவர்கள் சொன்னார்கள், இந்த பெர் கேபிட்டல் இன்கம் கூட்டக்கூடிய ஒரு சமுதாயம் என்றால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த கடலோர மக்கள் இருக்கக்கூடிய மக்கள் தான். கவர்மெண்ட்டுக்கு ஜிடிபி கொடுக்கக்கூடிய மக்கள் என்று சொன்னால் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் தான். எனவே ஆழித்தரமான கருத்துக்களை என்னுடைய சகோதரர்கள் மனதில் நிறைய இருக்கின்றது, ஆனால் பேசுவதற்கு டைம் இல்லை. எனவே விருந்தினர்களாக வந்தவர்களை நான் அழைக்கின்றேன். கடலோடி மக்கள் ஒரு மாதம் எந்த ஒரு நபருக்கும் தீங்கு செய்ய மாட்டார்கள். கடலோடி மக்கள் சமீபத்தில் கேரளத்தில் நடந்த பெரும் வெள்ளத்தில் காவல்துறையோ மற்றது
டிசாஸ்டர் மேனேஜ்மெண்டோ செய்ய முடியாத பணிகளை துணிச்சலோடு தங்களுடைய படகுகளை கொண்டு லட்சக்கணக்கான மக்களை காப்பாற்றி வந்த அந்த பெருமையும் அந்த துணிவும் இந்த கடலோடி மக்களுக்கு தான் உண்டு என்பதை நிலத்தலைவாக கூறிக்கொண்டு எனக்கு இந்த ஒரு அழகான வாய்ப்பு இந்த புத்தகத்தை வெளியிட்டதன் மூலம் எங்களுடைய சமுதாயம் நாங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் இறந்து போயிடுவோம். ஆனால் சுனில் அவர்கள் எழுதிய இந்த காணல் வடு என்று சொல்லக்கூடியது நம்முடைய வில்பர்ட் சகோதரன் கூறிய போது பரம்பரை பரம்பரையாக இந்த நூல் நிலைத்திருக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை என்பதை கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். மிக தெள்ள தெளிவாக மற்ற ஆசிரியர்கள் வாழ்த்துறையில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று அவர்கள் சொல்லிய கருத்துக்களை தாண்டியும் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட நம்முடைய திரு சூசை நாயகம் ஆசிரியர் அவர்களுக்கு நன்றிகள். அடுத்தபடியாக திரு ஆண்டனி தாஸ் ஆசிரியர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் எனது அன்பின் மாலை வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கணும்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இந்த புத்தகத்தை படித்ததில் கதாநாயகர்கள் 11 பேரில் 3 பேர் இறந்து விட்டவர்கள் என்னுடைய மாணவர்கள். கதாநாயகன் ராபின்சன் என்னுடைய மாணவர். அதை நினைக்கும் போது அழுகையும் வருகிறது. ஆனால் அதை விட சந்தோஷமான ஒரு நிகழ்வு, எனது மாணவர் சுனில் இப்படி ஒரு புக்கு எழுதியிருக்கின்றார் என்றால் அதை விட சந்தோஷம் அடைகின்றேன். வாழ்க்கையில் மிக சந்தோஷமான தருணம் இது. அன்பானவர்களே, இந்த புக்கை படிக்கும்போதெல்லாம் உண்மையிலே நம்ம எல்லாரும் சேர்ந்திருந்தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது போல நம்ம கதையாசிரியர் எழுதியிருக்காங்க. உண்மை உயிரோட்டமுள்ள ஒரு இதாக எழுதியிருக்காங்க. இது ஒரு சரித்திரம். இந்த நம்ம நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க, நெப்போலியன், இந்த உலகிலேயே மகா வீர நெப்போலியன். அவன் ஒரு வார்த்தை சொன்னான். என்ன சொன்னான்னா, 200 சிங்கங்களுக்கு இடையில ஒரு நாயை தலைவராக வைத்தார். அந்த 200 சிங்கங்களும் அந்த நாயை போலவே செயல்படும். ஆனால் 200 நாய்களுக்கு இடையில் ஒரு சிங்கத்தை தலைவராக வைத்தால் அந்த 200 நாய்களும் சிங்கம் போல் செயல்படும் என்று கூறினார். அந்த சிங்கத்தை விட, அந்த நெப்போலியனை விட மிக வீரம் செறிந்தவர்களாகும் நமது இந்த 11 கதா நாயகர்கள். ஒருவேளை அந்த நெப்போலியனை பிடித்து அந்த கடலில் போட்டிருந்தால் ஒரு நாளில் அவன் தாழ்ந்து போயிருப்பான். ஆனால் நம்ம கதாநாயகர்கள் 3 நாட்கள் எந்தவித உணவும் இன்றி, குடிக்க நீரும் இன்றி, 3 நாட்கள் உறக்கமின்றி, கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் வரைக்கும் நீந்தி கரை சேர்ந்திருக்கின்றார்கள் என்றால் இவர்களை விட வீரம் செலுத்தவர்கள் இந்த உலகில் எங்குமே காணலாம். வாழ்க்கை என்பது ஒரு துணிச்சலான போராட்டம். அந்த போராட்டம் நிறைந்த அந்த இதை மிக தெள்ளத் தெளிவாக நமது ஆசிரியர் இந்த நூலிலே வெளியிட்டிருக்கின்றார். உதயசூரியன், வல்லவளையில் உதைத்த உதயசூரியன். இந்த புக்கு உலகமெங்கும் யாருடைய கைகளில் புரளுகிறதோ அங்கெல்லாம் வல்லவளையின் மனம் வீசும். காரணம், வல்லவளை மொழியிலே எழுதியிருக்கின்றார். உண்மையிலே உலகெங்கும் வல்லவளையின் மனம் வீசிக்கொண்டிருக்க நாம் ஒவ்வொருவரும் முயற்சி எடுக்க வேண்டும். இந்த புஸ்தகம் நிறைய பேர் கையில் போய் சேர வேண்டும். அதற்காக நாம் முயற்சி எடுக்க வேண்டும். ஒரு புக்கு வெளியிடுவதற்கு நிறைய செலவு. சுனில் இதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போறாருன்னு தெரியல. ஏன்னா அவரை பற்றி நமக்கு தெரியும், அவங்க பெற்றோர்களை பற்றி தெரியும்.
அவங்க குடும்பத்தை பற்றி தெரியும். அதனால இந்த புக்கை உலகமெங்கும் தவழ வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் முயற்சி எடுக்க வேண்டும். நமக்கு யாருக்கெல்லாம் தெரியுமோ அவர்களுக்கெல்லாம் இந்த புக்கை நாம் அனுப்பி கொடுக்க வேண்டும். நமது மனம் உலகெங்கும் புரள வேண்டும். அன்பு சுனில் அவர்களே, உங்களை வளர்த்த தந்தை ஆசான் பேர் பெற்றவர்கள். நீங்கள் வளர்ந்த இந்த மண் வல்லமையும் பேர் பெற்றதே என கூறி எனக்கு பேச வாய்ப்பு தந்த உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். அன்பு வணக்கம். தான் பெற்ற மகனை சான்றோன் என்ற கேட்ட தாய், தான் பெற்ற மகன் நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த தாய் எவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கும். அந்த சந்தோஷம் அந்த தாயுக்கு அன்னைக்கு அவரை வளர்த்து விட்டு ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. ஸோ மிக மகிழ்ச்சியான தருணம். அடுத்தபடியாக கொஞ்சம் இன்னொரு 3 பேர் பேச வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் முடிச்சிடலாம். ஓகே. அடுத்தபடியாக திருவாளர் பாலமுருகன், மனநல ஆலோசகர், தூய நெஞ்ச கல்லூரி திருப்பத்தூர் அவர்கள் தன்னுடைய வாழ்த்துறை அளிக்க வருகிறார். அனைவருக்கும் நானும் சுனில் சாரும் 2 years ஃப்ரெண்ட்ஸ். அவர் எங்கள் கல்லூரிக்கு வந்ததுலேருந்து நானும் அவரும் ஒன்றா வச்சுங்களேன். லைக் எப்படின்னா என்னோட ரிவிஷன் அவரோட ரிவிஷன் நான்ன்ற மாதிரி கொஞ்சம் காலமாக அப்படி தான் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இவர் எனக்கு கொடுத்த சர்ப்ரைஸ் என்னன்னா இந்த காணல் போர்டு. ஐயா உங்களுக்கு ஒரு சில ஐயான்னு சில நண்பன் சில சாருன்னு இல்லைன்னா பாலன் சில நண்பன் எப்படி கூட்டாலும் அது தகுந்த மாதிரி நான் நடந்துக்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கும். ஐயா கூப்பிட்டாக்கா ஓகே நம்மளோட வச்சிருக்காரு, நண்பன் அக்கா ஓகே அதாவது ஃப்ரீயாக பழகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு கொடுத்த சர்ப்ரைஸ், எனக்கு கொடுத்த அந்த அதிர்ச்சி என்னன்னா காணல் போர்டு. ஆனால் இன்னைக்கு நான் வர வரைக்கும் அவரோட ஏற்பாடுகள் எல்லாமே அவருடைய எனக்கு செஞ்சு கொடுத்தது எல்லாமே ஒரு என்ன சொல்றது, ஒரு விருந்தினருக்கு என்ன செய்வாங்களோ அந்த மாதிரி தான் எனக்கு செஞ்சு கொடுத்துருந்தாரு. ஆனால் இதில் நான் படித்த ஒரு 2-3 விஷயங்கள் என்னன்னாக்க, ராபின்சன் அவரோட வாழ்க்கையை எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் கதையை எழுதாமல் சிலர் புக் எழுதும்போது நாவல் எழுதும்போது கதையை அவங்களுடைய ஆசிரியர்களுடைய தோணிக்கு மாற்றிப்பாங்க. இப்போ நடுவில் நடந்த பொன்னிசரனுக்கும் நிறைய கான்ட்ரவர்சி போயிடுச்சு. ஆனால் அவருடைய கதையை அவருடைய கதையாக இல்லாமல் அவருடைய கற்பனையை திணிக்காமல் என்ன நடந்ததோ ரியாலிட்டி என்ன ஒரு நடைமுறையில் என்ன சாத்தியமோ நடந்ததோ அதையே அப்படியே ரியாலிட்டியாக எடுத்து வந்திருக்காரு. எனக்கு முன்னாடி பேசுகிற ஆசிரியர்களும் மூத்தவர்கள் எனக்கு முன்னாடி பேசுறவங்க எல்லாருமே சொன்ன விஷயம், இந்த மண்ணோட விஷயத்த இந்த மண்ணின் மைந்தன் எப்படி வெளியிட்டாரோ அது நம்ம கொண்டு போய் சேர்க்கணும்னு சொன்னார். அதே தான் நான் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். வேண்டுகோள் என்னன்னா, நம்ம இங்க பேசுனது இங்கோட நிறுத்திடாம இந்த புக்கை எந்த அளவுக்கு வெளியில எடுத்து சேர்த்த முடியுமோ, எந்த அளவுக்கு நம்மளுடைய இனத்தை நம்மளோட மீனவ இனத்தை மற்றவங்களுக்கு வெளிப்படுத்த முடியுமோ, நம்மளோட மீனவ இனத்தோட கஷ்டத்தை எப்படி வெளிப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்ன்றத என்னோட வேண்டுகோள் வைக்கிறேன். நாவல் எழுதிய ஆசிரியருக்கு மேலும் பல நாவல்கள் எழுதவும் இது தொடர்பான பழைய நாவல்கள் தொடர்ந்து எழுதி கொண்டே இருக்கவும் வாழ்த்துக்கள். நன்றி. நம்ம மிக முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நூலை மதிப்பீடுக்காக ஒரு ஆசிரியர் வருகிறார், முனைவர் சு சிவசந்திரகுமார் ஐயா அவர்கள். இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த நூலை படிச்சு பார்த்துட்டு இதுல எது நல்லா இருக்கு எது நல்லா இல்லை, இந்த நூலை மதிப்பிட போறாரு. ஸோ அதனுடைய மதிப்புரை இப்பொழுது வழங்குவதற்கிறார். அவரை நாம் வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். சீக்கிரமாகவே முடிச்சுருவேன். இந்த புத்தகத்துக்குள்ள என்ன இருக்கு, வெறும் 95 பக்கங்களில் எழுதப்பட்ட இந்த நூல் எதை சொல்லுது அப்படின்றது மட்டும்தான் நமக்கு சொல்ல போறது. அதாவது ஒரு புத்தகம் அப்படின்னு சொன்னா அதை தமிழ் இலக்கியங்கள்ல சொல்றப்ப முதல் நூல், வழிநூல், சார்பு நூல்னு சொல்லுவாங்க. அதாவது முதல் நூல் அப்படின்னு சொன்னா அவங்களா எழுதுறது, அந்த புத்தகம் அவங்களா எழுதிருக்கிறது முதல் நூல். வழிநூல்னா அந்த புத்தகத்தை இன்னொருத்தவங்க கொஞ்சம் பண்ணினாங்க, ஒருத்தர் சொல்ல கேட்டு எழுதுவது வழிநூல். அல்லது சார்பு நூல் என்று சொன்னால் அந்த மூல நூல்ல இருந்து கிளைத்து வர்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இந்த காணல் போர்டுன்ற புத்தகத்தை எந்த வகைமைக்குள்ள அடக்கலாம், இது முதல் நூலா, வழிநூலா, சார்பு நூலா அப்படின்னு சொன்னா இது ஒரு வித்தியாசமான இடத்துல போய் நிற்கிது. என்ன அப்படின்னு சொன்னா, இதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் தமிழ்ல ஒண்ணு இருக்கு. ஏதாவது நீங்க கெஸ் பண்ண முடியுமா? அரங்கில் இருக்கக்கூடியவங்க மதுரையை கண்ணகி ஏறிக்கிறாங்க இல்லையா,
அந்த மதுரையை கண்ணகி எரிக்கிறப்ப வந்து அவன் என்ன செய்யறான் அப்படின்னு சொல்லி சொன்னா தன்னுடைய வலது கையால இடது கை மார்பகத்தை திரும்பி மணிநகர் வட்டித்து மதுரையின் மூலம் வளம் வந்து என்ன செய்யறான்னா தீக்கடவுளுக்கு ஆணையிடான். அப்ப பார்ப்போர் அறவோர் பசு பத்தினி பட்டீர் என்னும் இவரை கைவிடுத்து தீத்தோர் புறமாக செல்லுங்கள் நெருப்பு கடவுளுக்கு ஆணையிடுகின்ற போது அந்த இடத்துல எல்லாரும் எரிஞ்சிருக்கணுமே, எப்படி பாதி பேர் உயிர் பெற்றாங்க அப்படின்னு கேட்கிறப்ப வெள்ளியம்பலத்து நள்ளிருள் கிடந்தேன் அப்படின்னு சொல்றாரு. யார் அதை சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா குலவாணிகன் சீத்தலை சாத்தனார் தான் அதை சொல்லுகின்றார். வெள்ளியம்பலத்து நள்ளிருள் கிடந்தேன். அப்ப இந்த கண்ணகியினுடைய கதை 14 நாள் கழித்து எங்க போய் சேருது அப்படின்னா சேரன் செங்குட்டுவன் கிட்ட போய் சேருது. வெங்கவடிகளுடைய தம்பிகிட்ட போய் சேருது. அந்த அவைக்கு போய் சேருகின்ற போது இந்த கதையை யார் அப்படின்னு சொல்லுகிறார், இதை எழுதுறதுக்கு இந்த கதையை எழுதுவதற்கு யார் சரியானவங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த 3 நாட்டையும் ஒன்றாக கருதக்கூடிய இளங்கோவடிகள் நீயே அருளுக என்று சொல்லி கதையை சொல்லவன் யார் சொல்லுகிறார்? சாத்தனார் சொல்ல கதையை இளங்கோவடிகள் எழுதுகிறார். இங்கு சுனில் அவர்களையும் அருகில் இருக்கக்கூடிய ராபின்சன் அவர்களையும் பார்க்கின்ற போது அந்த குலவாணிகள் சீத்தலை சாத்தனரையும் இளங்கோவடிகளையும் பார்ப்பதை போல இருக்கிறது. இவர் அந்த கதையை சொல்ல எப்படி 5001 அடிகளால் ஆன இந்த சிலப்பதிகாரம் இத்தனை காலங்கள் கட்டு இன்றும் கூட எடுத்து பேசுவதற்கு இருக்கிறதோ அதை போல எதிர்காலத்தில் இந்த சிலப்பதிகாரம் என்பதை காட்டிலும் காணல் விடு வல்லவரின் மக்களுடைய வாழ்க்கைப்பாட்டை பேசுவதற்கு உறுதியான ஒரு சாட்சி இலக்கியமாக இருக்கும். அதன் காரணமாகத்தான் இதை எழுதுகின்ற போது சாட்சி இலக்கியத்தினுடைய முன்னோடி இந்த நூல் என்பதாக அந்த அணிந்துரையில் குறிப்பிட்டிருப்பார்கள். நாம் அதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் இலக்கியங்கள்ல எழுதின பெரும்பான்மையான புலவர்கள் கடல்னா என்னன்னே தெரியாம எழுதுறது. நான் கூட படிக்கிற காலத்துல என்ன படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க சொல்லுவாங்க, மடல் பெரிது தாளை மகிழினிது கண்டம் உடல் சிறிய இருக்க வேண்டாம், கடல் பெரிது மண்ணீரும் ஆகாதேன்னு எழுதி. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவ்வளவு பெரிய கடல், ஆனா அந்த கடல் தண்ணி துவைக்க கூட லாய்க்கலன்னு எழுதி. இப்படி எழுதுனவன் கடலை பத்தி பார்த்திருப்பானா, கடலுக்குள்ள போயிருப்பானா, கடல் தண்ணியை பற்றி அவனுக்கு தெரிஞ்சிருக்குமா? எப்படி அப்படி எழுதியிருக்கலாம்? ஆனால் அந்த கடல் நீரை குடித்துக் கொண்டு 3 நாள் கழிச்சு உயிரோட வந்து இன்னைக்கும் மக்களை காப்பாற்றி வந்திருக்கக்கூடிய ஒரு சாட்சியாக இருக்கக்கூடியவர் நிறைந்த அவையில் சொல்லுகின்றேன். கடல் நீரைத்தான் இங்குள்ள மக்கள் வந்து நீங்க நிலத்துல இருக்கிறவங்க சமவெளி பகுதியில் இருப்பவர்களாம் வந்து சேலை வைப்பார்கள் என்று சொல்லுவார்கள். அந்த சடங்கு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா வயதில் மூத்தவர்களை அல்லது குணசாலிகளை கொணர்ந்து அவர்களுடைய இதெல்லாம் வந்து அவருடைய குணம் இவர்களுக்கு வர வேண்டும் என்பதை தமிழ் நாவல்கள்ல கடல்சார் தினங்கள் எல்லாமே சிறப்பாக பதிவு செய்வது என்ன அப்படின்னா இங்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கடல் நீரைத்தான் சேனையாக வைப்பார்கள், அதைத்தான் முதலாக அந்த குழந்தைகள் அருந்த வேண்டும் என்பது. அப்படிப்பட்ட நீரை வந்து இது குடிக்க தகுந்ததல்ல, இது வந்து துவைக்க கூட லாய்க்கலன்னு எழுதுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டுமல்ல, நிறைய நீங்க இலக்கியங்களை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கடல் ஒருவருக்கு உதவாத உபரி என மடுதலியா புனல் வகைன்னு எழுதியிருப்பாங்க. கடல் தண்ணி ஒருத்தருக்கு உதவாது, அதனால அந்த இடத்துக்கே வைகை நதி வந்து போக மாட்டாங்க. வைகை நதி வந்து எப்படிப்பட்ட நதி என்று சொல்லுகின்ற போது வைகை நதி வாரியிட நாகரிக்கு வஞ்செடுத்த வாவி என்று வாரியிடம் போகாத வைகையை அப்படின்னு சொல்லி வைகையை பேசுவாங்க. அந்த கடல் வந்து சிவபெருமானுக்கு நஞ்சை அழைத்து கொடுத்தமை காரணமாக அந்த கடலுக்குள்ளே சென்று கடக்காத நதியாக வெளியே இருக்கிறது என்று சொல்லி அந்த கடல் நீரை எல்லாம் ஒதுக்கிய புலவர்களுக்கு மத்தியில் இவர்கள் எழுதியிருக்கக்கூடிய இந்த காணல்வெடு என்பது எழுச்சி மிக்க ஒரு இலக்கியமாக இருக்கும். ஏன் இதுவரைக்கும் கடல் புதினங்களை பற்றி கடல்சார் மக்களை பற்றி யாருமே பேசலையா அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க வந்து பேசுறதுக்கு முன்னாடி கடற்புறத்துல வந்து முதல்ல அவங்க வந்து பேசுறப்ப அவர் தான் கேட்பார். தோணி குறித்து சொல்லக்கூடிய ஒரு கதாபாத்திரம் வரும். அப்ப கடற்புறத்தில் எழுதியிருக்கக்கூடிய வனவேலவன் பேசுறப்ப எழுதுவார். அந்த சொல்லுவார், அவர் அழகா சொல்லுவார், நீ வந்து கடல் என்ன திருச்செந்தூர் குடம்னு நினைச்சியா அப்படின்னு கேட்க. அந்த அடிதான் முதல் அடியாக இருப்பதை போல இருக்கும். இலக்கியத்தில் குறிப்பாக கடலை பற்றி குறைத்து எழுதியவர்களுக்கு உண்டான பதிலடியாக கடலை என்ன திருச்செந்தூர் குடம்னு நினைச்சியா அப்படின்னு கேட்பதை போல இருக்கும். அதுக்கப்புறமா நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா கடல் சார்ந்த மக்கள்கள் அல்லது கடல் சார்ந்தவர்கள் எழுதுகின்ற போதுதான் கடலினுடைய சாரத்தை மிக சிறப்பாக எழுதுவார்கள் என்பதற்கு சாட்சியமாக நீங்க வந்து தமிழ்ச்செல்வி அவர்கள் தொடர்ச்சியா வந்து கடல் சார் புதினங்களை பற்றி எழுதிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க எழுதுறாங்க. அவங்க எழுதுறப்பதான் யாரை பத்தி எழுதுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இதுவரை தமிழ் இலக்கியங்கள் எல்லாம் பெண்கள் எல்லாமே தீக்குளித்ததாக எழுதிய போது கடல் புறத்தினுடைய அல்லது கடல் மண்ணில் இருந்து வந்த ஒரு பெண் எழுதுகின்ற போதுதான் மாத்தி எழுதுறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த பெண் தீ குளிக்கவில்லை, முத்து குளித்தால்
முத்து குளிப்பதை பற்றி ஒரு பெண் முத்து குளிக்கிறத பற்றி எழுதுறது அப்படின்னு சொல்றது கடல்சார் பின்புலத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு பெண் எழுதுகின்ற போதுதான் அது சாத்தியப்பாடாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா காலங்காலத்துக்கும் நம்முடைய கடலை பற்றியும் கடல் மண்ணை பற்றியும் கடல் மக்களை பற்றியும் எவ்வளவு குறைத்து மதிப்பிட முடியுமோ அப்படித்தான் குறைத்து மதிப்பிடக்கூடிய எழுத்துக்களை நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். வள்ளுவன் கூட சொல்லுகின்ற போது நிலையும் தெரியாத அடங்கியால் தோற்றம் மடையினும் மானம் பெரிது என்று எழுதியிருக்கிறார். பரவாயில்லை, பொறுத்துக் கொள்ளலாம். அவர் மீனவனாக இருந்திருந்தால் நிலையும் தெரியாத அடங்கியால் தோற்றம் கடலிலும் காணப்பெரிது என்று எழுதியிருக்கலாம். ஏனென்று சொன்னால் கடல் நிலத்தை பற்றி பார்க்கின்ற போதுதான் அவர்களுக்கு தெரியும். அப்ப வள்ளுவரை நம்ம பிடிக்கப்படலாம். ஏன்னா அவர் சொல்ற பறவை பெருங்கடல் நீந்தாதா இறைவனடி சேராதார் என்று சொல்லக்கூடிய கடலை பெருங்கடலாக விரித்திருக்கக்கூடியவராக நம்ம பார்க்கலாம். இதுவும் இன்னும் இந்த புத்தகத்துக்குள்ள இருக்கக்கூடியது அப்படியே அந்த ரத்தின சுருக்கம் என்று சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப சுருக்கி அந்த 3 நாள் நடந்த விஷயம் மாத்திரம்தான் நாவலுக்கான இலக்கண பிரகாரம் அப்படியே விரிச்சு கதைக்குள்ள அப்படியே அப்படி கொண்டு போய் அப்படிலாம் இருக்க மாட்டோம். எவ்வளவுக்கு எவ்வளவு சுருக்க முடியுமோ அவ்வளவு சுருக்கி கரெக்டா 95 பக்கத்துல இது நீங்க அந்த மீண்டும் சிலப்பதிகாரத்துல சொல்லணும்னா ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்லலாம். இந்த மதுரை மாநகருக்கு கேடு வந்துவிட்டது, இது அழிய போகிறது என்பதை எப்படி சொல்றா அப்படின்னு சொன்னா அவன் மாதிரி ஓடி சொல்றா, நான் ஊத்தி வச்ச பால் உரையல, பால் தயிரா மாறல, அப்படின்னா இந்த உலகத்துல இந்த நாட்டுல இந்த மக்களுக்கு ஏதோ தப்பு நடக்க போகுது அப்படின்னு சொல்றா. ஏன் அப்படின்னா உரையலும் கெடலும். பால் அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா அதனுடைய வாழ்நாள் 1 நாள் தான் அல்லது 1 நாள் தான். அதை நம்ம அடுப்பை ஏற்றி கெடுத்தோம் அப்படின்னு சொன்னா 2 நாள் வச்சிருக்கலாம். அதையும் உரையேற்றணும் அப்படின்னா 3 நாளா இருக்கும். 3 நாள் உரையேற்றத தயிரா மாற்றணும் அப்படின்னு சொன்னா 1 வாரம் இருக்கலாம். அதை கடந்தோம்னா விலை எடுத்தோம்னா ஒரு 2 வாரத்துக்கு இருக்கும். அப்படின்னா அதை நம்ம நெய்யா மாற்றிட்டோம்னா அதுக்கு வாழ்நாள் இல்லாமல் அழிந்து விட்டு நிலையாக இருக்கும். அதை அதுக்கப்புறம் அழிக்கவே முடியாது. நெய் என்பது ஒரு நித்தியமான பொருளாக எப்படி மாறுகிறதோ அப்போ ஒரு பொருளை என்ன செய்யணும் அப்படின்னா கெடுக்கக்கூடிய அந்த இடம் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னா அறம் என்று சொல்வார்கள். அந்த அறம் என்பது ஒவ்வொரு நாவலுக்கும் கண்டிப்பான முறையில் இருக்க வேண்டும். அந்த அறம் என்பது ரொம்ப பொருத்தப்பாடாக இருக்கக்கூடிய ஒரு நாவலாக இந்த நாவலை இந்த புனைவை சொல்லலாம். ஏனென்று சொன்னால் இந்த நாவலுடைய தொடக்கமே இந்த ஊரினுடைய மக்கள் அனைவருமே இறை வழிபாட்டுக்கு உகந்தவர்கள். ஒவ்வொரு இடத்துலையும் பல இடங்களில் மாதாவையும் இயேசுவையும் ரொம்ப இன்பத்தோடு அந்த இளைஞர்கள் அழைப்பதை போல புனையப்பட்ட ஒரு புனைவு இந்த புனைவு. அது உண்மையாக இங்க பார்க்கிறப்பையும் அந்த மக்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த கூட்டமும் சாட்சியமாக இருக்கிறது. நல்லதொரு வாய்ப்பு அளித்த இந்த நல்ல மேடைக்கு நன்றி கூறுகிறேன் சார். நன்றி. மிகச் சிறப்பாக மதிப்புரையை வழங்கிய நம்முடைய சிவச்சந்திரகுமார் அவர்களுக்கு நன்றி. இவர் பார்த்தீங்கன்னா இந்த காணலோட நூலை சிலப்பதிகாரத்தையும் கூட சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த காணலோட நூலை சிலப்பதிகாரத்தையும் கூட சொல்லிட்டு போயிட்டாரு. சிலப்பதிகார அளவுக்கு காலகாலமா அடுத்து வாழ வைக்க வேண்டிய நம்முடைய கடமை. அது உங்க கையில இருக்குது, அதை நீங்க பார்த்துக்குங்க. அடுத்தபடியாக இந்த கதையின் நாயகன் திரு ராபின்சன் அவர்கள் ஒரு வார்த்தைகள் பேசுவார். அதைத் தொடர்ந்து நம்முடைய நூலின் ஆசிரியர் ஒரு சில வார்த்தைகள் பேசி இந்த கூட்டத்தை முடித்து வைப்பார். எல்லோருக்கும் மாலை வணக்கம். அனுபவ தந்தை இறைவனுக்கு நன்றி. இங்கே ப்ரொஃபசர் சுனில் அவர்களை அழைத்து ஏற்றி வந்த எல்லோருக்கும் நன்றிகளை தெரிவித்துள்ளேன். 45 நிமிடம் பேசிலேருந்து ஒரு புக்கு வரணும்னு நான் எதிர்பார்க்க நேரத்தில் ரொம்ப வருமானி இந்த புக்கு எல்லோருக்கை கொண்டு சேர்க்கிறது நம்ம கடமை. அழைத்து எல்லோருக்கும் பெருமாறுறேன். தற்பொழுது ஏற்புரை அளிக்க நம்முடைய நூலின் ஆசிரியர் திரு ஜே சுனில் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். காணல் வீடு ஒரு மனதை உருட்டிய ஒரு நாவலுக்கு மேல ஒரு வார்த்தை இருக்குமா அப்படின்னு பெரிய தமிழாசிரியர்கிட்ட தான் கேட்கணும். அதுக்கு மேல எனக்கு தெரியலை. எனக்கு இலக்கியம் தெரியாது, இலக்கணம் தெரியாது, தமிழ் சங்க இலக்கியம் தெரியாது, எந்த ஒரு இலக்கியமும் தெரியாது என்ற ஒரு அடிப்படையில் இந்த ஒரு நாவல், இந்த ஒரு புத்தகத்தை எழுதினேன். 2017 நவம்பர் மாதம் நினைக்கிறேன் 27ஆம் தேதி நடந்த ஒரு சம்பவம். நான் இப்போ உள்ளே இருந்தேன், எல்லாருக்குமே தெரியும்.
நானும் வந்து ஃபேஸ்புக்கில் இதை பற்றி அதிக அப்டேட் எல்லாம் போட்டேன். எங்கள் மக்கள் படக்கூடிய ஒவ்வொரு என்னால் இதை வெளியே கொண்டு வர முடியல. ஃபேஸ்புக்கில் என்னை வந்துட்டு லாக் பண்ணிட்டாங்க. நான் போட்ட வீடியோஸு ஒரு சில தகவல்களை என்னை வந்து லாக் பண்ணாங்க. அது இப்போவும் வந்துட்டு ஒரு சில இடத்துல இருக்குது. என்னுடைய ஃபேஸ்புக்கை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் இதுக்காகவே நானே வந்துட்டு இசை போட்டு இதுக்காக நான் ஒரு பாடலை எழுதியிருக்கேன். இதுக்கு பல பேர் வந்துட்டு வாழ்த்துக்கள் தெரிவித்தாங்க. அப்போ அது வாழ்த்தா தெரியலை, ஏன்னா மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு. 2017 ஆரம்பித்த இந்த பயணம் 2020 ஒரு பெரிய ஒரு ரிசர்ச்னு சொன்னால் தெரியும், படித்தவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு எப்படின்னு சொல்லலாம். இதை வந்து ஒரு பெரிய அளவுக்கு எடுத்துகிட்டு போகணும், பல பேருக்கு இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பேப்பராக இதை கொண்டு வரணும்னு அதிக கஷ்டப்பட்டேன். ஆனால் வந்துட்டு எனக்கு அந்த இடம் கிடைக்கல. ஆனால் 2021 ஒரு நபரை சந்திச்சேன். என்னுடைய முதல் புத்தகம் மனதிடம் பேசும் இந்த புத்தகமானது பல இடத்துல பல பேர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. பல கல்லூரியில இது வந்து பாடமா வந்துட்டு, அதாவது சொல்லுவாங்க இந்த வேல்யூ எஜுகேஷன் சொல்லுவாங்க, மோட்டிவேஷன் டாக், வேல்யூ எஜுகேஷன். அப்புறம் வந்து நீங்க மேடை பேச்சாளர்கள் பேசக்கூடிய இதுல என்னுடைய புத்தகம் வந்துட்டு பல இடத்துல வந்து பேசப்படுகின்றது. இதுல தான் வந்துட்டு ஒருத்தர் இப்போ கடைசியா பேசிட்டு போனாரு, தமிழை பத்தி அவ்வளோ அழகா பிரிச்சு மெஞ்சிட்டாருன்னு நான் சொல்லுவேன். அவர் இந்த புத்தகத்தை முதல் படித்த ஒரு ஆளுன்னு நான் சொல்லுவேன். என்னுடைய புத்தகத்தை வாங்கி இன்னைக்கு ஈவினிங் வாங்குறாரு, அடுத்த ஈவினிங் என்னோட இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய 30 அத்தியாயத்தையும் கொடுத்தாரு. ஸோ அதை ஒரு மைண்ட்ல வச்சுக்கிட்டு இந்த காணல் வேர்டு புத்தகத்தை எழுதின பிறகு இந்த உண்மையான வித்துட்டவர் யாருன்னா முனைவர் பிரபு அவர்கள். இது என்னுடைய புத்தகம் கிடையாது. ஆக்சுவலா இது நான் எழுதலை, என்னுடைய ஐடியா மட்டும்தான். இது என்னுடைய நம்ம ஐடியா. இது மக்கள் நம்ம இங்க கஷ்டப்பட்ட ஐடியா மட்டும்தான். என்னட்ட எல்லா ஐடியாஸ் எல்லாமே இருக்குது. நீங்க மக்கள் எப்படி கஷ்டப்பட்டாங்க, எப்படி துன்பப்பட்டாங்க. இந்த ராபின்சன் வந்து ஒரு சின்ன ஒரு கடுகு தான். இங்க ராபின்சன் மாதிரி ராபின்சனுடைய பேரை மாற்றி இப்போ உங்களுடைய பேரை வச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த புத்தகம் வந்துட்டு சாட்சியா இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. ராபின்சன் கேட்டேன், அவரு ஒத்துக்கிட்டாரு. அவருடைய விருப்பங்களோட இந்த செல்லுல அவரு கொடுத்த இது 45 நிமிடம் எனக்காக ஜான்சன் கம்பெனி பக்கத்தில் நாங்கள் உட்கார்ந்து நவம்பர் 2022 24ஆம் தேதி டிசம்பர் அதுக்காகவே நான் வந்த லீவ் எடுத்து அவரை சந்திச்சு 45 நிமிடம். அதுக்கு மேலே நான் பேசவே இல்லை, பேச முடியல. இதுக்கு மேலே பேசக்கூடாது, 45 இது போதும் எனக்கு. அதுக்கப்புறம் பேச தொடங்கினாரு, வேணாம் இது போதும் எனக்கு. ஏன்னா அவருக்கு சொன்ன கருத்துக்கள் எல்லாமே அதில் உள்ள அடங்கி இருக்கு. அதை வச்சு தான் அவருடைய பர்மிஷனோட தான் நான் வந்து இந்த புத்தகத்தை எழுதுனேன். ஏன்னா அவருடைய பர்மிஷன் இல்லாமல் நான் வந்து இந்த புத்தகத்தை வெளியிடக்கூடாது, அது சட்டவிரோதமான தப்புன்னு சொல்லி ஐயா சொல்லி எனக்கு தெரியும். இந்த நாவலை எழுதி முடிச்சிட்டேன். நைட் எனக்கு கிடைக்கக்கூடிய நேரம் வந்துட்டு என்னுடைய மனைவிக்கு நான் வந்துட்டு ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டேன். இந்த இடத்துல இதுவரை என்னுடைய மனைவி சொல்லவே இல்லை. நைட்டு 12 மணிக்கு மேலே தான் நான் ஒர்க் பண்ணேன். ஃபோன் கூட பண்ண மாட்டேன், உண்மையே சொல்கிறேன், ஃபோன் கூட பண்ண மாட்டேன். உட்காந்து எழுதிட்டு நைட்டு 2 மணி 3 மணிக்கு தான் தூங்குவேன். இந்த பயணம் தொடங்கிய அவருக்கு கொடுக்கப்பட்ட நாள் 2 வாரம். நினைச்சு பாருங்க, 2 வாரத்துல இவர் சொன்னதை நான் எப்படி வந்துட்டு 10 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் எழுதுறது எப்படி டைப் பண்ணி நானே டைப் பண்ணி எல்லாமே என்னுடைய இப்போ புகழ்ச்சிக்காக சொல்லாங்க. இவ்வளோ கஷ்டங்கள் இதுல இருக்குது. அப்போ நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க. இதுக்கு என்னால் முடிஞ்ச கஷ்டம் நான் இதை வந்து பட்டிருக்கேன். அதனால தான் இந்த புத்தகம் இந்த அளவுக்கு வந்திருக்குது. ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். முதல்ல எழுதும்போது இந்த புத்தகம் 200 பக்கங்களை தொடும் என்று எனக்கு நல்லாவே தெரியும். அந்த அளவுக்கு எழுதிட்டேன். அவர் என்ன கூப்பிட்டு தூய தமிழ்ல இருக்குது, ராபின்சன் உங்களோட தூய தமிழ்லையா பேசினாரு, உங்களுடைய வாய்ஸ் ரெக்கார்ட் எல்லாம் காமிங்க அப்படின்னு கேட்டாரு. அப்படியே கேட்டாரு. கேட்ட பிறகு இது செல்லாது அப்படின்னு அங்கேயே சொல்லிட்டாரு. இது செல்லாது, அப்படியே அடிச்சுட்டாரு. பேப்பரை கரெக்ஷன் கொடுத்த பேப்பர் அப்படியே அடிச்சுட்டாரு. இது செல்லாது அப்படின்னு வேற கொடுத்துட்டாரு. போயிட்டு உங்களுக்கு இன்னும் 2 வாரம் தர்றேன், போயிட்டு கரெக்ட் பண்ணிட்டு வட்டார வழக்குல உங்கள் மக்கள் பேசக்கூடிய வழக்குல அவர் எப்படி பேசியிருப்பாரு, எந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாரு, அதுல ஒரு சில வார்த்தையெல்லாம் போடுங்க. கத்தனையும் பார்ப்போம், சேது, அந்த ஓடி போறது, நீங்க சொல்லக்கூடிய நாட்டிகள், இந்த வார்த்தை தான் அந்த இதுல வரும். அப்போ அவரு கேட்ட இந்த வார்த்தையை நான் வந்து பார்த்து சொல்லிக்கிட்டு இருந்தேன். இது வந்து எனக்கு 1 மாதம் ஆகி நம்ம வட்டார வழக்குல எழுதுறதுக்கு 1 மாசம் ஆச்சு எனக்கு. அதுவும் அதே டைம்ல தான் நான் இந்த புத்தகத்தை எழுதுனேன். ஸோ இந்த புத்தகம் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு இதாக வந்துருக்குது.
அது இவங்க எல்லாம் சொல்லி எனக்கு தெரியும். ஏன்னா என்னை விட இவங்க வந்து அதிகமாக கஷ்டப்பட்டுருக்காங்க. இவங்க மட்டும் இல்லை, அங்கே சர்ஜன் எல்லாம் இருக்காங்க, வாழ்டன்னா இந்த அவர் ஆக்சுவலாக அவரே வந்துட்டு வாய்மொழி கேட்டால் அவர் வாழ்த்துறையை எழுத வச்சேன். போய் நின்று நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள், கண்டிப்பாக எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல நான் எழுதுனேன். அப்புறம் சர்ஜன் அண்ணா இவங்க எல்லாம் எனக்கு வந்துட்டு ரொம்ப பக்கபலமாக இருக்காங்க. நான் எப்போ கால் பண்ணாலும் அவங்க எல்லாம் கண்டிப்பாக நாங்கள் பார்த்துக்குவோம். இப்போவும் என் கூட இருக்காங்க. ஏன்னா அவங்க எல்லாம் பார்க்குறாங்க இந்த சமூகத்தை மேலே கொண்டு வரணும். இது யார் சொல்லி தெரியும்னா எங்கள் அண்ணன் சொல்லி தான் எனக்கு தெரியும். சர்ஜன் அவரை பார்த்துருக்கேன், அவரையும் பார்த்துருக்கேன், ஃப்ரெடியையும் பார்த்துருக்கேன், நம்ம பால்டன்னா அவரு அப்பவே தெரியும். ஆனால் இவங்களெல்லாம் இன்னும் டிக்சன் அண்ணா இருக்காங்க. எப்போ கூப்பிட்டாலும் தம்பி பண்ணிடுவோம். இந்த புத்தகம் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கீங்க. இந்த புத்தகத்தை பற்றி படித்தாதான் இந்த புத்தகம் வந்துட்டு யாருக்கான புத்தகம் இங்கே எல்லாருமே சொல்லிட்டாங்க. இந்த புத்தகம் உண்மையிலே இங்கே இருக்கணுமா வேண்டாமா நீங்கள் முடிவு பண்ணுங்க. இன்னொன்று ஃப்ரெடி அண்ணாவும் சர்ஜன் அண்ணாவும் பால்டனாவும் எல்லாரும் சொன்ன ஒரு காரியத்தை நீங்கள் பதிவு பண்ணுறேன். இதோட முடிச்சுக்கிறேன். எல்லாரும் நன்றி சொல்லிட்டு, தம்பி இது முடியக்கூடாது. இன்னும் நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய பாரம்பரியத்தை பற்றி எழுதுறதுக்கு ஆள் இல்லை இருக்காங்க. ஆனால் நீ இதை தொடர்ந்து எழுதணும். இதை பற்றி இது வந்து மக்கள் அதிக பேருக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒரு பரிந்துரையை வச்சிருக்காங்க. நன்றி சொல்றதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அந்த விதத்துல இங்க இந்த விழா நடப்பதற்கு நம்ம ஆசிரியர்கள் தான் சொன்னாங்க. ஆனால் இந்த ஃபோன் பண்ணி பார்த்துட்டு ஒரு வார்த்தை தான் கேட்டேன். அப்போ கவுன்சில் மீட்டிங் போயிட்டு இருக்கு, எல்லாரும் தெரியும் கவுன்சில் மீட்டிங். இப்போ ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லை, திருப்பி அடிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு தடவை ஃபோன் எடுத்து சுனில் நான் வந்து கவுன்சில் மீட்டிங்ல இருக்கேன், இல்லை ஒரே ஒரு வார்த்தை, என்னுடைய புத்தகம் இந்த வல்லவடையில ஸ்கூல்ல வெளியிடணும், நான் படித்த ஸ்கூல்ல வெளியிடணும் அப்படின்னு கேட்டேன். ஓகே நோ ப்ராப்ளம். அப்புறம் அங்கே இருக்க எல்லாத்தையும் சுனில் புக் வெளியிடணும், எல்லாம் ஓகே தான். எனக்கு கேட்குது, அவர் பேசுனது அப்படியே எனக்கு கேட்குது. அந்த விதத்துல நான் ஃபாதர் வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இந்த நேரத்தில் இந்த புத்தகம் இந்த மண்ணில் இந்த ஸ்கூல்ல வெளியிட அனுமதி கொடுத்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நூல் மதிப்புரை அழகா பேசினார். எனக்கு ஒரு வார்த்தை கிடையாது. ஆனா எங்கள்கிட்ட அதிகமாக பேச மாட்டாங்க. அவர் பார்த்தா நீங்க போய் பேசினா பேச மாட்டாங்க. அமைதியின் சிகரம்னா அப்படி ஒரு அமைதி சார். நாங்க எல்லாம் எங்களுக்குள்ளால பேசிக்குவோம், எங்களுக்குள்ளால உரையாடுவோம், கலாய்ப்போம், அப்படியே எல்லாம் பண்ணுவோம். பேசவே மாட்டாரு. இப்படி இது நான் அவருடைய முதல் பேச்சு நான் பேசுறது. ஆனா அவரு நல்ல ஒரு படைப்பாளையும் தெரியும். அவரும் புக் எழுதி இருக்காரு. அவர் நல்லா பேசுவாருன்னு எனக்கு ப்ரொபோஜா சொல்லி தான் தெரியும். ஆனா இன்னைக்கு நான் வந்துட்டு உண்மையிலேயே உங்க கூட நானும் இருந்து பார்த்தேன். அந்த விதத்துல சிவச்சந்திரன் ஐயா, முனைவர் சிவச்சந்திரன் ஐயா மதுரையில பிறந்து என்ன கூட பணியாற்றி இங்க வந்து எனக்காக இங்க மதிப்புரை அளித்த உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3 பேர், ஒருத்தர் வர முடியாது. என்னோட படித்த ஒரு நபர் ஜோன் மார்ஷல், அவர் எழுதியதான் சரவணன் சார் படிச்சாரு. உண்மையிலே அவர் ஒரு மிகப்பெரிய புரட்சியாளர். இப்போ அவங்க தங்கச்சிக்கு டெலிவரி, அதனால நேற்றுக்கு எனக்கு ஃபோன் பண்ணி என்னால் வர முடியாது, ஆனால் இந்த பதிவை வந்து உங்க மக்களுக்கு சொல்லுங்க. இந்த புத்தகம் நான் வந்து பல ஃபேஸ்புக்கில் போனீங்கன்னா ஜோன் மாஸ்டர் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபேஸ்புக்கில் என்னுடைய புக் இருக்கு. அவர் பேச தொடங்கிட்டார். ஸோ அவருக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். அதே தொடர்ந்து திரு சூசை நாயகம் ஐயா, அவருக்கு இல்லை அருமையாக இந்த புத்தகம் என்ன வாழ்த்துறையில் என்ன சொல்லப்பட்டது உங்ககிட்ட தான் நான் வந்து உண்மையை சொல்றேன். நான் டிசம்பர்ல போனது தான், இன்னைக்கு தான் வந்து இந்த ஊர்ல வந்து காலையில 7 மணிக்கு தான் இங்க வந்தேன். ஆனா எல்லாமே ஃபோன் கான்டாக்ட் தான். இங்க எல்லாம் இருக்க காரணம் எல்லாமே ஃபோன் கான்டாக்ட் தான் இங்க இருக்காங்க. ஒரு தம்பி எழுதியிருக்கான், இப்படி ஒரு ஆள் எழுதியிருக்காங்கன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதுவும் இந்த மண்ணை பற்றி எழுதியிருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஒரு ஃபோன் கால் பண்ணி இவ்வளவு பேர் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். அந்த விதத்துல சூசைநாராயணன் சார் சொன்ன உடனே நான் பண்றேன் அப்படின்னு தான் சொன்னாங்க. வேற எதுவுமே கேட்கல. புக் அனுப்பி கொடுத்தேன், புக்கை படிச்சாங்க. எனக்கு வந்துட்டு இங்க வந்துட்டு அறிமுகப்படுத்தினா அவங்களுக்கு நன்றி. ஆஞ்சலி சார் என்னுடைய 5ஆம் ஆசிரியர், டீச்சர், ஆக்சுவலா கிளாஸ் டீச்சர். ஆசிரியர் பார்த்தாலே நான் வந்து கிளாஸுக்கு போகமாட்டேன். சூசுக்கு தெரியும். நாங்க தான் கில்பர்ட், நாங்க எல்லாம் ஒரே இதில் படிச்சவங்க. நான் போகவே மாட்டேன். ஹோம்ஒர்க்கு செஞ்சுட்டு போனாலும் எனக்கு தெரியும், நல்லா செஞ்சாலும் கையை நீக்கிடுவேன். அப்படிப்பட்ட மாணவன் நான். இன்னைக்கு நான் இப்படி உயர்ந்து நிற்கிறதுக்கு விக்டோரியா டீச்சர், ரீத்தம்மா டீச்சர், ஆண்டனி சார், அப்புறம் மார்டினா டீச்சர் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்,
இவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஆங்கிலத்திலும் சரி, சேவியர் சார் நான் ஒரு மிகப்பெரிய ஆங்கில அறிவாளி. இன்னைக்கு சேவியர் சார் அப்படி ஒரு நிலைமையில் இருக்காரு. ஆனால் அவர் கொடுத்த ஒரு விதையினாலேயும் தான் நான் இன்னைக்கு ஆங்கிலம் ஒரு அளவுக்கு பேசுகிறேன். நல்லா பேசணும்னாலும் ஒரு அளவுக்கு பேசுகிறேன். எனக்கு நல்ல ஒரு படிப்பை எஜுகேஷனையும் கொடுத்து எல்லாத்தையும் தாங்கி கொண்ட ஆசிரியர் பெருமக்களுக்கு எனக்கு நன்றி. முக்கியமாக உங்களுக்கு வாழ்த்துக்களை பிலீவ் பண்ணாட்ட பேசியிருக்கேன். ஆனால் அவ்வளோ மனம் விட்டு பேசுறது கிடையாது. உங்களை மாதிரி ஷேர் பண்ணது கிடையாது. தம்பி அவ்வளோதான். ஆனால் ஃபோன் பண்ணி எல்லாமே வளர்ந்த குரூப்பில் இருந்து நான் ஃபோன் நம்பர்லாம் எடுத்தேன். யாரையாச்சும் எடுத்து ஆனால் இப்படி ஒரு நிகழ்வு பண்ண முடியுமா, எதை பற்றி எனக்கு கேட்டார். உங்களுக்கு நெருக்கமான ஒரு சமாச்சாரம் தான், அதனால நீங்கள் பேசணும், கண்டிப்பாக வரணும். ஒக்கிபியல்னு சொன்னாலும் அவர் பேச தொடங்கிட்டாரு. நான் சொன்னேன் அப்புறம் இதுதான் சொன்ன பிறகு கண்டிப்பாக வரேன், இது சப்போர்ட் பண்ணுறேன். ஏன்னா நாங்கள் வந்து அதில் அதிகமாக அடிபட்டுருக்கோம். இந்த ஒரு வாழ்க்கை இருக்கிறது ரொம்ப சொன்னா அவரு நெல்சன் என்னுடைய கிளாஸ்மேட்டு, நான் ஒன்னா தான் படித்தேன். அவங்க அண்ணான்னு தெரியாது. எங்க அண்ணா சொல்லிதான் கிரிக்கெட் அண்ணா வந்துட்டு நெல்சன் அண்ணா நெல்சனுடைய அண்ணான்னு நினைக்கிறேன். அப்பதான் தெரிய வந்துச்சு. அந்த விதத்தில் இவரை பார்த்துருக்கேன். முழுக்க நல்லா செவிச்சுட்டு போவாரு. எனக்கு தெரியாது இப்படியும் ஒரு ஆளுமை நம்ம ஊர்ல இருக்குன்னு. எனக்கு உண்மையை சொல்றேன், இந்த மேடையில் அடிச்சு சொல்றேன், எனக்கு இப்படிப்பட்ட ஆளுமைகள் இந்த ஊர்ல இப்படி இருக்கான்னு தெரியாது. ஏன்னா நான் வந்துட்டு 15 வயசுல இந்த இடத்த விட்டு போயிட்டேன். அப்பப்போ வருவேன், அப்பப்போ பார்ப்பேன். அந்த ஒரு இதுதான் வந்து இந்த ஒரு வாழ்த்துறை கொடுத்து உங்களுக்கு என்னுடைய செல்வராஜ் அண்ணா கூப்பிட்டேன். போட்டில் ஏதோ பிரச்சனை ஏதோ இது இருக்கிறதுனால அவரால் வர முடியாது. அவர் வந்தால் இன்னும் நல்லா இருக்கும், நல்லா இருந்துருக்கு. ஆனால் அவரும் இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு உறுதி, இது கஷ்டப்பட்டது அவரும் ஒரு மிகப்பெரிய உறுதி. முன்னவர் பிரபு சொல்லவே வேணாம், வந்ததுலேருந்து அவரை பற்றி தான் பேசுவேன். இந்த புத்தகத்துக்கு முதன்மை ஆசிரியர்னு சொல்லக்கூடாது. ஆக்சுவலாக என் பேருக்கு பக்கத்தில் அவர் பேர் போட்டிருக்கேன். ஆனால் போடலை, அவர் போட விடலை. அவர் போட அந்த வாய்ப்பை எனக்கு கொடுக்கல. இந்த விழா இங்கே நடக்கிறதுக்கு முக்கியமாக காரணம் வந்துட்டு பிரபு ஐயா தான். நானே சிந்திக்கலை, அவர் தான் கேட்டால் இந்த புத்தகம் வந்து வல்லவரை தான் ரிலீஸ் பண்ணணும், வேற எங்கேயும் பண்ணக்கூடாது, வேற எங்கே பண்ணாலும் நான் வரமாட்டேன் அப்படின்னு. அதனால தான் பிரபு ஐயா உங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஆகிமோன் அவர் வந்துட்டு என் கூட 9th ஸ்டாண்டர்ட் நாங்கள் ஒரே ஸ்கூலில் படித்தோம். அவர் எஃப் நான் இ அப்பப்போ பேசிக்குவோம். அவருடைய கல்யாண இந்த இதுக்கு என்ன ஃபாதர் தான் வந்துட்டு நீங்கள் போய் சைக்காலஜியை பற்றி ஏதாவது சொல்லுங்க கல்யாணம் வகுப்புக்காக. அப்போ பார்த்தேன் நான் ஆகிமோன் சொல்லுவேன், இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஏன்னா ஆகிமோன் வந்து நான் வந்து இந்த நிலைமையில பார்த்ததே இல்லை. நீ ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்கன்னு சொன்னோன்னா எந்திரிச்சு பதில் சொன்னான். வெளியில் வந்த பிறகு ஆகிமோன் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு காரை காட்டிட்டு அதில் படிச்சு பார்க்க சொன்னாரு. சேர்மன் எழுதி இருந்துச்சாங்க. எனக்கு ரொம்ப அப்படியே தூக்கி போட்டு உங்கள்கிட்ட கேள்வி கேட்டான்னு கூட படித்தவர் கூப்பிட்டு நம்ம இரவி புத்தந்தர் தான் உங்களுக்கு தெரியும், நல்லா பண்ணிட்டு இருக்காரு திமுக. அதே திமுகன்னு சொல்லக்கூடாது, அரசியலை தாண்டி மக்களுக்கு அதிகமாக பண்ணிட்டு இருக்காரு. அந்த மக்களுக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். அந்த ஒரு வாழ்க்கை விகாஸ் அவரால் வர முடியல. என்னோட பயணித்த ஒரு மிகப்பெரிய ஆசான், என்னுடைய நண்பன், என்னை புத்தகம் அதிகமாக படிக்க வச்சவர், என்ன மாதிரி இருப்பார். புத்தகம் அவங்க வீட்டில் 2000 புக்கு இருக்கு. எங்கே திரும்பினாலும் புக்கு தான் இருக்கு. எனக்கு பல புத்தகங்கள் கொடுத்து உதவிய ஒரு ஆசான் அவர். என்னுடைய நண்பனாக இருந்தாலும் நான் ஆசானம் தான் சொல்லுவேன். அடுத்து சரவணன் குமார், இது தற்செயலாக வந்த ஒரு ஆசிரியர். திடீர்னு வந்து நானும் இருக்கேன்னு சொன்னார். ஏன்னா நாங்கள் அப்படி உரையாடுவோம். நான் வர்றேன், நீங்கள் என்ன எடுத்துட்டு போறீங்க, என் பேர் அங்கே இருக்கணும் கண்டிப்பா. ஏன்னா அந்த ஒரு உரிமை அவருக்கு இருக்குது. அதனால உங்களுடைய வாழ்க்கைக்கு என்னுடைய நன்றி. இங்கே அவ்வளோ தூரத்திலே நீங்கள் வாழ்க்கைங்க. அவர் இன்னும் ஒரு சில இதில் வந்து பிஹெச்டி பண்ணிட்டாரு. இன்னும் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க முனைவரா. நான் முனைவர் போட்டுட்டேன். ரொம்ப நன்றி. என்னுடைய புத்தகத்துக்கு வாழ்த்துறை எழுதிய அனைத்து ஆசான்களுக்கு நன்றி. எல்லாம் ஃபோன் கால் தான். சன்னி அவர் தான் செபாஸ்டியன், அவரை நேரடியாக வீட்டில் தேடி கண்டுபிடிச்சு போயிட்டு சும்மா இந்த ஒரு
அந்த புத்தகத்தை அவர் கையில் கொடுத்தேன். அப்போ அந்த புத்தகமாக வரல. அதை கொடுத்தேன், பேப்பரை கொடுத்தோன்னே என்னதுன்னு கேட்டார். இதை படிச்சுட்டு ஒரு வார்த்தை எழுது. எனக்கு பாட்டு தானே எழுத தெரியும், எனக்கு இதெல்லாம் எழுத தெரியாதுன்னு சொன்னேன். இல்லை நீங்கள் வார்த்தை எழுதணும். இல்லை தம்பி என்னால் எழுத முடியாதுன்னு சொன்னார். கொடுத்துட்டு அப்படியே எங்கள் அப்பா அம்மா பேர் அவங்களுக்கு தெரியும் நான் சொல்லிட்டு அப்படியே கீழே வந்தேன். இன்னைக்கு அவர் கொடுத்த வார்த்தை வந்து பல இடங்களையும் முனைவர் சு சிவச்சந்திரன் ஐயா அவருடைய இதை பார்த்துட்டு நல்லா இருக்குது, கவிதை வெளியில் அழகாக எழுதியிருக்காரு, இதே மாதிரி ஆளுமைகளை இன்னும் வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த விதத்தில் என்னுடைய புத்தகத்துக்கு வாழ்த்துறை வழங்கி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்க வேணா பேச வேண்டாம்னு சொல்றாங்க, வாய்ப்பு கொடுக்குறேன் அவங்க இதோட முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாடல்ல போயிட்டு எங்க நடந்துச்சு தெரியுமா, சுனாமி காலனியில் இருக்கக்கூடிய வல்லப்புறையில் நடந்த கான்வர்சேஷன் இருக்கு. அவருடைய வாழ்த்துறை அவர் வரலாம், அவருடைய புதிய வரலாம் இன்னும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அங்க ரெண்டே ஒரு 5 நிமிஷம் பேசியிருப்பேனா, 5 நிமிஷம் இன்னைக்கு 2 பக்கம் வாழ்த்துறையா இருக்குது. அவர் சொன்னது அப்படியே வாழ்த்துறையா ஒண்ணு. அவர்கிட்ட பர்மிஷனே கேட்கல, இப்படிதான் அவர் பேசிட்டு தான் எழுதி போட்டிருக்கேன், வேற எதுவும் சொல்லல. அவர் பலதையும் சொன்னாரு, அவருடைய பேசிய அந்த மெயின் பாயிண்ட் மட்டும் உள்ள எழுதி போட்டுருவோம். வாழ்த்துறை எழுதிய உங்களுக்கு என்னுடைய. அதுக்கப்புறம் என்னுடைய நண்பன் கில்பர்ட் திருப்பதி படித்தாலும் என்னதான் வேலை பெரிய வேலையெல்லாம் இருந்தாலும் நானும் கடலோடு தான் இருப்பேன். இன்னைக்கும் கடலில் தான் போயிட்டு இருக்காரு. சில பேச கூப்பிட்டாங்க, நேரம் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் வந்து என்னுடைய இதுக்கு அழகான ஒரு வார்த்தை எழுதியிருக்காரு. அது எல்லாருக்கும் தெரியும், வேலையில் இருக்க எல்லாருக்கும் தெரியும். புத்தகத்தை படிச்சீங்கன்னா ஒரு நம்ம ஊர்லேயும் இப்படி எழுதக்கூடிய ஆளுமைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களும் கண்டுபிடிக்கலாம், பேச வைக்கலாம், அதிகாரத்துல ப்ரொமோட் பண்ணலாம். அந்த விதத்தில் ஒரு எங்கள் கிளாஸ்லேயே வந்து டாப். இன்னைக்கு கடல்ல போகிறத பார்த்து எனக்கே கஷ்டமா இருக்கு. எங்கள் வகுப்புலேயே டாப், இன்ஜினியரிங் படிக்கும்போது டாப். ஆனால் இன்னைக்கு வந்து கடல்ல ஒரு வேலை இல்லாமல் கடல்ல போயிட்டு இருக்கிறது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு புத்தகம் அவரை பார்க்கும்போது ஏதாவது பண்ணணும். ஏன்னா திருப்பதி படிக்கிறது வந்து ஒரு சின்ன ஒரு காரியம் கிடையாது. எவ்வளோ காசு செலவு பண்ணியிருக்காங்க. இன்ஜினியரிங் படிப்பது என்பது ஒரு சின்ன ஒரு இது கிடையாது. அது படிச்சுட்டு நான் கடலோடியாக தான் நான் வந்து இந்த மண்ணில் வந்துட்டு வாழ்வேன், வேற வேலை எனக்கு பிடிச்ச வேலையை தான் போவேன், இல்லைன்னா இந்த கடலோடிகளுடைய வாழ்க்கையை தான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு போயிட்டு இருக்காரு. வாழ்த்துறை வழங்கிய நண்பர் உனக்கு என்னுடைய நன்றிகள். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனந்த் ஜெயபிரகாஷ் எல்லா செய்தியும் வந்து சொல்றாரு. நான் சொன்னேன், ஏய் இதை பண்றான்னு சொன்னா பண்ணுவேன். அந்த விதத்துல நான் கூப்பிட்டோன்னு நீதான் எம்சி, நேற்றைக்கு தான் எம்சி ரெடி பண்ணோம், எம்சி கிடையாது, நீங்க தான் பண்ணணும்னு சொன்னா அழகாக இந்த நிகழ்ச்சியை தொகுத்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு என்னுடைய நன்றி. 2 வருஷமா அவரு கூட குப்பை கொட்டியிருக்கேன். இன்னைக்கு வெளியில் அவர் ஆலோசகராக இருக்காரு. பேஸ்கெட்பால் கோச், நேஷனல் பேஸ்கெட்பால் கோச். அவர் பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன். நீங்கள் பல இடங்களில் போகிறாரு, சென்னை, வேலூர், மதுரை, சேலம் எல்லா இடத்துலையும் போகிறாரு. அப்புறம் நாளைக்கு வந்துட்டு காலையில் 8 மணிக்கு அங்கே இருக்கணும். இன்னைக்கு கிளம்புறாங்க, முடிச்சுக்கிறாங்க. இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் வந்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாரும் நன்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். யாராவது விடுபட்டிருந்தா மன்னிச்சுக்கோங்க. சூசையா ரொம்ப நன்றி. உங்களுடைய வாழ்த்துறைக்கு, உங்களுடைய அறிமுகத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து என்னை போல மக்களையும் மனிதர்களையும் என்னை போல ஆளுமைகளையும் வளர்த்து விட வேண்டும் என்று இந்த மேடையில் நான் வந்துட்டு பணியோடு கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் நான் கூப்பிட்டோன்னு 3 சதேசியர்கள் வந்திருக்காங்க. ஆக்சுவலாக இந்த மண்ணின் மைந்தர்கள் வந்துட்டு மாசு, அதாவது எப்படியோ அது ஆக்சிடென்ட்டாக தெரியல, அப்படியே அமைஞ்சிருச்சு. 3 பேர்த்தையும் சொன்னோம்னா கண்டிப்பாக எல்லாரும் முடிஞ்சால் வருவோம். மண்ணின் மைந்தர்கள் மாசம் அன்னைக்கு இருந்தால் கண்டிப்பாக நாங்களும் இருப்போம். நான் எதிர்பார்க்கல, வந்திருப்பாங்களா இல்லையான்னு எதிர்பார்க்குறேன், ஃபோன் கூட பண்ணலை. ஆனால் வந்து என்னுடைய நட்புக்காகவும் என்னுடைய அரவணைப்புக்காகவும் இங்கே இருக்காங்க, சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஃபாதர் சூசை, என் கூட படித்தவர் ரூபன், ஃபாதர் சிறுவடி, ஒரு நல்ல ஒரு ஆசான், நம்முடைய மண்ணின் மேந்தர்கள் வந்திருக்காங்க. உங்களுக்கு என்னுடைய நன்றியான வாழ்த்துக்கள். பெருத்தேரை நம்ம வழக்கில் சொன்னோம், நான் பெருத்தேரை கூப்பிட்டேன். ஆனால் மனசு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் வந்து பேசியவங்க எல்லாம் இந்த புத்தகத்தை பற்றி அழகாக பேசி இவ்வளோ இருக்குன்னு எனக்கு இப்போ இன்னும் அதிகமாக தெரிய வருது. வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி. அண்ணா, தம்பி, தங்கச்சி,
பிராங்க்லின், என்னுடைய மச்சான் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. கடைசியாக இதோட முடிச்சுக்கிறேன். ராபின்சன் சொல்றது எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. இது யாருமே இந்த வாய்ப்பை கொடுக்க மாட்டாங்க. ஆனால் வந்து அந்த அண்ணன் கேட்டோம் எனக்கு எல்லாமே கொடுத்துட்டாரு. இந்த புத்தகம் முடிவதற்கு எல்லா உதவியும் செஞ்சுட்டாரு. எனக்கு ஒரே ஒரு இந்த மேடையில் பதிவு பண்ணணும். 2 வருஷம் கஷ்டப்பட்டுருக்காரு. அவங்க மனைவி இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஸ்கூலில் ஒரு சாதாரண ஆசிரியராக தான் இருக்காங்க. அவங்க படித்தது MBA. ஆனால் இன்னைக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இதே மாதிரி மக்களை வந்துட்டு எப்போ கை கொடுத்து மேலே கூட்டிகிட்டு வர போறீங்க? இவங்க கஷ்டப்படணுமா? சில அவருக்கு பிரச்சனை இருக்குது. இன்னைக்கும் கடலில் போயிட்டு இருக்காரு. இது கூட போனவங்க 8 பேர் இருக்காங்க. அவங்க 8 பேரை வர வைக்க முடியல. ஆனால் வந்துட்டு இதில் இருக்கிற எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம ஊரில் இன்னும் ஒருத்தர் இருக்காரு சிஜன். என்னால் கான்டாக்ட் பண்ண முடியலை. கூப்பிட்டுருக்கணும். நான் இந்த இதுக்கு நான் வந்துட்டு வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதனால் இப்பேற்பட்ட நபர்களை வந்து கைப்பற்றி இருக்கீங்கன்னா கோடி புண்ணியமானு சொல்லி இதோடு இந்த உரையை முடிக்கின்றேன். நன்றி. வந்ததற்காக சப்போர்ட் பண்ணதாக ரொம்ப